So we'll try to understand cash inflow na enna அப்படிங்கற மாதிரி பார்க்கலாம். Cash inflow. நீங்க P&L அக்கவுண்ட் போட்டு net profit கண்டுபிடிப்பீங்க. Trading and P&L account where you debited depreciation 1000 and your net profit being 4000, as well as there is an appreciation revaluation பண்ணீங்க, assets value appreciate பண்ணி இருக்கீங்க, அதனால P&L accountல 500 rupees credit பண்ணி இருக்கீங்க. And this net profit could be before tax, earnings before tax னு வெச்சுக்கலாம். earnings before tax. அப்ப earnings before tax இருக்கு இல்லையா, 4000 rupees. Assume the applicable tax rate being 30%. You have to pay the tax to the government 30% on this 1200. அது போக நமக்கு எவ்வளவு இருக்கு, 2800 இருக்கு. இது பேர் earnings after tax. இதுதான் நம்ம net profit சொல்றோம். This will be taken for ARR calculation. Accounting rate of return நம்ம போட்டோம் இல்லையா, average return or average yield divided by average capital employed போடுவோம், அதுக்கு இது யூஸ் பண்ணுவோம் yield. Clear? மிச்ச எல்லா இடத்துலயுமே நம்ம yield யூஸ் பண்ண மாட்டோம். only cash flows will be taken அப்படின்னு சொன்னோம். cash flows ன்னு சொன்னால் yield கண்டுபிடிச்சது 2800 ரூபாய், கையில பணம் எவ்வளவு இருக்கு, 2800 ரூபாய் இருக்குமா அப்படின்னு கேட்டா 2800 ரூபாய் இருக்கணும்னு அவசியம் இல்லை, முன்ன பின்ன இருக்கலாம். அது ஏன், டெப்ரிசியேஷன் 1000 rupees பண்ணதுனால ப்ராஃபிட் குறைஞ்சிருக்கு, ஆனா அந்த பணம் வெளியே போல உங்களுக்கு பாக்கெட்ல இருக்கு. that is in your hand, so you can add the depreciation back. உங்க பேலன்ஸ் ஷீட்ல அசெட் ஒரு 5000 இருந்துச்சு, இன்னைக்கு ரீவேல்யூ பண்ணால் worth 5500 சொல்லிட்டீங்க, ரீரைட் பண்ணும்போது 5500 rupeesனு அப்ரிஷியேட் பண்ணீங்க, பணம் ஒன்றும் உங்க கைக்கு வரல. so you don't get any money, but profit increase இருக்கு, should be removed minus appreciation. அதுக்கு பிறகு உங்களுக்கு என்ன வருதோ 3800 minus 500, 3300. this is called cash inflow. இந்த cash inflow தான் நீங்க calculations எடுத்து you have to take this one only. apart from that, இந்த தொழிலுக்கு சாராத மீன்ஸ் இந்த தொழிலுடைய அன்றாட தேவைக்கு இல்லாமல் எக்ஸ்பேன்ஷனுக்கு பணம் வரும் போகும் இல்லையா, அது சார் அது தனி. that will be called as capex. capex அப்படின்னு சொன்னா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ல பிளஸ் ஆர் மைனஸும் நமக்கு இருக்கும். ஓகே, அது எப்படி நீங்க ஒரு சொத்து வாங்குனீங்க, அது எப்படி நீங்க செலவுன்னு சொல்லுவீங்க, செலவுன்னு சொல்லியிருக்க மாட்டீங்க, ஆனா பணம் வெளியே போயிருக்கும். ஸோ யூ ஹேவ் டு மைனஸ் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், கேபெக்ஸ், அதாவது எக்ஸ்பென்சஸ். ஒரு 3300 ரூபாய் பணம் வந்துச்சு, ஆனா அதுல ஒரு சொத்து வாங்குறதுக்கு ஒரு 500 ரூபாய் போச்சு. ஒரு சொத்தை வித்தீங்க, அதுல பணம் வந்திருக்கு, கேபெக்ஸ் ரெவென்யூ ஆர் ரெசிட். சொத்தை வித்திருக்கிறீங்க, அதுக்கு ஒரு 250 ரூபாய் வந்திருக்கு. ஸோ 500 minus 250 plus ultimate value being 3050 will be the cash inflow from the operations. கையில பணம் வந்துச்சு, ஆனா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போயிடுச்சு, சில இன்வெஸ்ட்மெண்ட் ரிலீஸ் பண்ணோம் வித்து, அந்த பணம் கைக்கு வந்து கையில எவ்வளவு பணம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம கேஷ் இன்ஃப்ளோ நம்ம சொல்றோம். கேபெக்ஸ் அப்படிங்கிறது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். Now some more points I am going to discuss here. Let's see. Sales minus total cash cost. cash cost na depreciation less பண்ணிருக்க மாட்டீங்க, and interest இதெல்லாம் less பண்ணிருக்க மாட்டீங்க. cash cost, interest இதெல்லாம் less பண்ணிருக்க மாட்டீங்க. interest and depreciation, sorry, interest and total cost before, okay, before interest இன்னும் டிடெக்ட் பண்ணல, tax இன்னும் டிடெக்ட் பண்ணல, depreciation இன்னும் டிடெக்ட் பண்ணல. இது தவிர இருக்கக்கூடிய எல்லா செலவுகளையும் other than this
சப்ட்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா யூ வில் பி கெட்டிங் அ வேல்யூ ப்ராஃபிட் கிடைக்கல. இந்த ப்ராஃபிட் பேர் என்னன்னா எபிடா அப்படின்ற வார்த்தை சொல்லுவோம். எபிடா earnings before interest and tax and depreciation and amortization. Otherwise, this will be considered as cash inflow before tax ன்னு சொல்லலாம். இதுக்கு இன்னொரு பேர் வந்து cash inflow before tax ன்னு சொல்லலாம். பணமா வந்திருக்கு. இப்போ நீங்க depreciation and amortization லைக் ஏதாவது இருந்தா அதை நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி ஆகணும். இதை போனதுக்கு பிறகு என்ன வேல்யூ வருதோ அது பேர் EBIT, earnings before interest and tax. யூஸ்வல் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படி சொன்னாக்க இதுல இருந்து இன்ட்ரெஸ்ட்டை நம்ம சப்ட்ராக்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி இல்லஸ்ட்ரேஷன்ல இல்லைன்னு அஷ்யூம் பண்ணிட்டோம்னா this will be called as EBT, earnings before tax. இன்ட்ரெஸ்ட் இல்லை, கடன் வாங்கல அப்படின்னு அஷ்யூம் பண்ணிட்டோம்னா EBIT is otherwise named as EBT. அப்போ இந்த EBTல இருந்து நீங்க டாக்ஸ் சப்ட்ராக்ட் பண்ணோம். அப்படி டாக்ஸ் சப்ட்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா what you will get is nothing but earnings after tax. இதுக்கு பேர் தான் earnings after tax. நார்மலாக நம்ம நெட் ப்ராஃபிட் சொல்றதோடைய டேர்ம்ஸ் டிஃபரன்சஸை புரிஞ்சுக்க பாருங்க. வாட் எவர் த திங் யூ கால் earlier net profit is now totally different. Okay, it's not only net profit. Okay, earn cash inflow before tax and EBIT and then EAT. For our study, we never bother about the EAT. We need to know only the cash flow. அப்போ EAT எவ்வளோ இருந்துச்சுன்னா கையில் பணம் இருக்கா? இருங்க சார், அவ்வளோ பணம் இருக்காது சார். ஏன் சார்? பிஸ்னஸில் ஒரு 10 லட்சம் லாபம் வந்துச்சு, இந்த வருஷம் ஒரு புது அசட் ஒரு 7 லட்சத்துக்கு வாங்கி போட்டோம் இல்லையா, அப்போ கையில் 3 லட்சம் தானே கேஷ் இருக்கும். 10 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் மெச்சூரிட்டி ஆயிடுச்சு, அதனால இப்போ வித்ரா பண்ணால் அது 2 லட்சம் ரூபா வந்திருக்கோம், 12 லட்சம் ரூபாய் கையில் இருக்கும். கேபெக்ஸ், அது வந்து கேபெக்ஸ். நாட் ஒன்லி தட், இந்த அமௌண்ட்டை கட்டியும் ஜாஸ்தி இருக்க வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இந்த earnings after tax வந்து ஆஃப்டர் டெபிட்டிங் டெப்ரிசியேஷன் எக்ஸ்பென்சஸ். டெப்ரிசியேஷனை டெபிட் பண்ணாதனால பாக்கெட்ல இருந்து பணம் போகல, அப்ப நம்ம கையில தானே இருக்கும். So you have to add the depreciation back. So you have to add depreciation. அப்ப அந்த depreciation நீங்க ஆட் பண்ணிட்டீங்கன்னா you will be getting earnings, cash inflow after tax. இது பேரு cash inflow after tax. அப்ப என்னுடைய கால்குலேஷனுக்கு எது வேணும்னு சொன்னால் இந்த நம்பர் வேணும். கொஸ்டின்ல வந்து இதை கொடுத்துட்டானா கேஷ் இன்ஃப்ளோ பிஃபோர் டாக்ஸ்ன்னு சொல்லிட்டானா நம்மளுடைய வேலை என்னன்னா டெப்ரிசியேஷன் சப்ட்ராக்ட் பண்ணிட்டு இபிடி கண்டுபிடிச்சு இன்ட்ரெஸ்ட் இல்லை அஷ்யூம் பண்ணிக்கோங்க. அதனால இபிடி கண்டுபிடிச்சிட்டு டாக்ஸ் சப்ட்ராக்ட் பண்ணிட்டு ஈட் கண்டுபிடிங்க, அதோட டெப்ரிசியேஷன் ஆட் பேக். எக்ஸாம்ல ஈட்டுன்னு கொடுத்துட்டானா அதோட டெப்ரிசியேஷன் நான் கேஷ் ஐட்டம். யூஸ்வலா டெப்ரிசியேஷன் மட்டும் தான் இருக்கும், மற்ற விஷயங்கள் ரொம்ப ஜாஸ்தி இருக்காது. இன்டர் லெவல்ல இருக்கு. எப்படி டெப்ரிசியேஷன் சொல்லணும் அது மாதிரி அப்ரிசியேஷன் உண்டு. அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் டு ரிசர்வ் இருக்கு, ப்ரொவிஷன்ஸ் கிரியேட்டட் இருக்கு, இதெல்லாம் இருக்கு இல்லையா. ப்ரொவிஷன்னால பணம் போயிருக்காது இல்லையா. இது மாதிரி எக்கச்சக்கமா இருக்கு. பட் ப்ரிடாமினன்ட்டா நீங்க பார்க்கக்கூடியது என்னது? டெப்ரிசியேஷன். இட்ஸ் a nice example. So I need only the cash flow. அப்ப கொஸ்டின்ல கேஷ் ஃப்ளோ கொடுத்துட்டானா பேசிக் மாடல். வேணுங்க சில சமயம் ஈட்டை கொடுத்துட்டு ப்ரிப்பேர் பேபேக் பீரியட் நெட் ப்ரெசென்ட் வேல்யூன்னு சொன்னால் எனக்கு கேஷ் இன்ஃப்ளோ வேணும். அப்போ ஈட்ல இருந்து நான் என்ன பண்ணி ஆகணும்? டெப்ரிசியேஷன் ஆட் பேக் பண்ணால் கேஷ் ஃப்ளோ கிடைக்கும். ஆனால் சில சமயம் கொஸ்டின் எப்படி கேட்டிருப்பாங்கன்னா கேஷ் இன்ஃப்ளோ பிஃபோர் டேக்ஸ்ன்னு சொல்லுவோம். டேக்ஸுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கேஷ் இன்ஃப்ளோ. அப்போ டேக்ஸுக்கு முன்னாடி கேஷ் இன்ஃப்ளோ இருக்குன்னா இன்னும் டெப்ரிசியேஷன் லெஸ் பண்ணலன்னு அர்த்தம். அப்போ கேஷ் இன்ஃப்ளோ பிஃபோர் டேக்ஸ் டெப்ரிசியேஷன் லெஸ் பண்ணிட்டீங்கன்னா வரது இபிடி. இபிடில இருந்து டேக்ஸ் லெஸ் பண்ணா ஈட்டு, அதோட நீங்க என்ன ஆட் பண்ணோம்? திரும்பவும் டெப்ரிசியேஷன் ஆட் பேக் பண்ணீங்கன்னா யூ வில் பி கெட்டிங் கேஷ். இந்த கேபெக்ஸ் ஏன் ஜாஸ்தி சொல்லலாம் அப்படின்னு சொன்னாக்க it will be most probably applicable at final level, not at the level. So no need to worry about that. அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். ஓகே, இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா நீங்க கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ல கேஷ் ஃப்ரம் ஆபரேஷன் பார்க்குறீங்க இல்லையா, அதுதான் இது. அதுதான் கேஷ் ஃப்ரம் ஆபரேஷன்ஸ் தான். டெட்டாஸ் கிரெடிட்டாஸ்லாம் இல்லைன்னு அஷ்யூம் பண்ணிக்கிட்டோம்னா பேசிக்காக என்ன இருக்கு கேஷ் ஃப்ரம் ஆபரேஷன்ஸ்ல கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ல அண்டர் என்ன இன்டைரக்ட் மெத்தட்ல நெட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஆஸ் பர் த புக்ஸ் plus all the non-cash expenses minus all the non-cash income சொல்லி plus or minus பண்ணி cash from operations கண்டுபிடிப்பீங்க before adjustments for the changes in working capital. current assets current liabilities சொல்லி changes. இங்க current assets current liabilities இல்லை, ஏன்னா எல்லாமே ப்ரிடிக்ஷன் தானே. விற்கிறேன் பணம் வந்துச்சு, அப்போ டெட்டாஸ் இன்க்ரீஸ் ஆச்சு கிரெடிட்டாஸ் இன்க்ரீஸ் ஆச்சுங்கிறது அஷ்யூம் பண்ண போகிறது இல்லை. இது பிகாஸ் இட்ஸ் an estimation about the future. அதனால அதெல்லாம் இல்லைன்னு வச்சுக்கோங்க. நான் பேசிக். அப்போ now I will give the format here.
ரொம்ப சிம்பிளான ஃபார்மேட் என்ன அப்படின்னாக்க சேல்ஸ் மைனஸ் கேஷ் எக்ஸ்பென்சஸ். You'll be getting EBITDA. EBITDA இன்னொரு பேரு கேஷ் இன்ஃப்ளோ பிஃபோர் டேக்ஸ். அதுக்கப்புறம் டெப்ரிசியேஷன் அண்ட் அமோர்டைசேஷனை சப்ட்ராக்ட் பண்ணுங்க. டெப்ரிசியேஷன் ஃபார் த டேஞ்சபிள் அசெட்ஸ், அமோர்டைசேஷன் ஃபார் இன்டேஞ்சபிள் அசெட்ஸ். இதை சப்ட்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா you'll be getting EBIT. You'll be getting EBIT. இது வந்து இப்போ நீங்கள் என்ன பண்ணி ஆகணும், இன்ட்ரெஸ்ட் இருந்தால், பட் நம்ம இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு அஷ்யூம் பண்ணிக்கிறோம், அப்போ இதுவே EBTன்னு வச்சுக்கலாம். இன்ட்ரெஸ்ட்லாம் வருமா சார் அப்படின்னு சொன்னாங்க, வரும். வில் ஸ்டடி தட் இன் த டிஃப்ரெண்ட் சாப்டர். அதில் போய் பார்க்கலாம் இந்த டேர்ம்ஸ் இன்னும் டீட்டெயிலாக. ரேஷியோ அனாலிசிஸில் வந்து இந்த ஃபார்மேட் டீச் பண்ணுவோம், அங்கே புரிஞ்சுக்கலாம். இப்போ EBIT ஆஃப்டர் இன்ட்ரெஸ்ட் EBT. அதனால இன்ட்ரெஸ்ட் இல்லாத கம்பெனிக்கு EBITும் EBITும் சேமாக இருக்கும். இது வந்து I have to subtract the tax. Tax subtract பண்ணிட்டீங்கன்னா you will be getting earnings after tax. EBT, EAT. சில சமயம் புக்ல வந்து PBTன்னு போடுவாங்க, profit before tax and profit after tax. Either it may be earnings after tax or profit after tax. Both same. Equal use பண்ணிருப்பாங்க. This will be applicable for accounting rate of return. ஆனா பல இடத்துக்கு எனக்கு என்ன வேணும், கேஷ் ஃப்ளோஸ் தான் வேணும். அதான் இந்த டெப்ரிசியேஷன் அமோர்டைசேஷனை ஆட் பேக் பண்ணிடுங்க. இதான் பணம் வெளியே போகல. வாட் எவர் த வேல்யூ யூ கெட் இஸ் நோ, திஸ் இஸ் கால்ட் கேஷ் இன்ஃப்ளோ. கேபெக்ஸும் வரும்னு சொன்னேன். அந்த ஃபார்மேட் நான் இங்கே கொடுத்துருக்கிறேன் டீட்டெயிலாக. லெட்ஸ் சி. The detailed format is given here. Calculation of cash flow format. Cash flow is equal to PAT கொடுத்திருந்தால் EAT or PAT. அதோட டெப்ரிசியேஷன் ஆட் பேக் பண்ணுங்க. கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இருந்தால் மைனஸ் பண்ணுங்க. கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இருந்தால் புது அசெட்ஸ் வாங்கினா இது இன்டர் லெவலில் ஜாஸ்தி கேட்க போகிறதில்ல. ஃபைனல் லெவலில் இதோட அப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்குது, அதையும் தெரிஞ்சுக்கலாம் ஃபைனல் லெவலில். PAT கொடுக்காமல் உங்களுக்கு கேஷ் ஃப்ளோ பிஃபோர் டேக்ஸ் கொடுத்துட்டா டெப்ரிசியேஷன் சப்ட்ராக்ட் பண்ணுங்க, EBT கிடைக்கும். டேக்ஸ் சப்ட்ராக்ட் பண்ணுங்க, EAT கிடைக்கும். அதுக்கப்புறம் டெப்ரிசியேஷன் ஆட் பேக் பண்ணுங்க, கேஷ் ஃப்ளோ கிடைக்கும். சேல்ஸ் மைனஸ் டோட்டல் காஸ்ட் எக்ஸ்க்ளூடிங் நான் கேஷ் ஐட்டம். அப்படி பண்ணீங்கன்னா you will be getting EBITDA, otherwise cash inflow before tax. Then இதுக்கப்புறம் நான் கேஷ் ஐட்டமை பிளஸ் ஆர் மைனஸ் பண்ணிடுங்க. நான் கேஷ் எக்ஸ்பெண்டிச்சர் லைக் டெப்ரிசியேஷன் will be added back. Non cash incomes like appreciation credited in the P&L account should be reversed. Usually நான் கேஷ் இன்கம் அப்படிங்கிறது ரேர், அதை பற்றி கவலைப்பட வேண்டும். டெப்ரிசியேஷன் தான் ப்ரிடாமினேட்டாக வரும். அதை பண்ணிட்டீங்கன்னா you will be getting EBIT. If you don't have the interest, then automatically the EBIT becomes EBT. அதுலேருந்து டேக்ஸை சப்ட்ராக்ட் பண்ணுங்க. assumed no interest, இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு நம்ம அஷ்யூம் பண்ணிக்கிறோம். ஸோ you will be getting earnings after tax. இப்போ நீங்கள் என்ன இங்கே மைனஸ் பண்ணீங்களோ, சரி என்ன ப்ளஸ் மைனஸ் பண்ணியிருப்பீங்க, இந்த இடத்துல டெப்ரிசியேஷன் மைனஸ் பண்ணியிருப்பீங்க, அதே டெப்ரிசியேஷன் இங்கே ஆட் பேக் பண்ணிக்கிறோம். So you do the addition which was already subtracted prior to calculation of EAT is going to be added now. இப்போ add பண்ணிக்கிறீங்க, appreciation subtract பண்ணிடுங்க, then you will get cash inflow. இதை சிம்பிளா கேஷ் இன்ஃப்ளோன்னு சொல்லலாம், இல்லைன்னா கேஷ் இன்ஃப்ளோ ஆஃப்டர் டேக்ஸ்னு சொல்லலாம். கொஸ்டின்ல கேஷ் இன்ஃப்ளோன்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்கன்னா தட் இஸ் டிஃபால்ட், கேஷ் இன்ஃப்ளோ ஆஃப்டர் டேக்ஸ் தான். ஆனால் ஸ்பெசிஃபிக்காகவே கேஷ் இன்ஃப்ளோ பிஃபோர் டேக்ஸ்னு சொன்னால் அதை எதை மீன் பண்ணுறாங்கன்னா EBITடாவை மீன் பண்ணுறாங்க. இதை சொல்கிறாங்கன்னு பாருங்க, அதை பேஸ் பண்ணி நீங்கள் கேஷ் இன்ஃப்ளோ கண்டுபிடிக்கணும். நான் கேஷ் ஐட்டம் அப்படிங்கிறது மேபி டெப்ரிசியேஷனாக இருக்கலாம், அப்ரிசியேஷனாக இருக்கலாம். EBITடானா என்னன்னு சொல்லிட்டேன், earnings before interest, tax, depreciation, amortization, otherwise named as CFBT, cash inflow before tax. Is that clear? Now next in the point நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது. This point you have to understand. What is that? ஆக்சுவலா கேபிட்டல் பட்ஜெட்டிங்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணுவீங்க இல்லையா? கேபிட்டல் பட்ஜெட்டிங்ல இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. அந்த இன்வெஸ்ட்மெண்ட் எப்படிப்பட்ட இன்வெஸ்ட்மெண்டா பண்ணுவீங்க? நான் கரண்ட் அசெட், ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ் வாங்குறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்.
அல்லது ஒர்க்கிங் கேபிட்டலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் கரண்ட் அசெட்ஸ் ஆக இருந்தா ப்ராஜெக்ட் டியூரேஷன் எவ்வளவு இருக்கு? 0, 1, 2 என் பீரியட் வரைக்கும். இனிஷியலா ஒரு 100 லட்சம் ரூபாய் யூஸ் பண்ணிருக்கீங்க, இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க நான் கரண்ட் அசெட்ஸ். இயர் ஆன் இயர் இஃப் யூ ஆர் யூசிங் the non-current assets may be depreciated. And the nth period, you will be getting a meager amount called scrap value, probably 10 lakhs. 10 lakhs. அப்ப சொல்லுங்க, 100 லட்சம் ரூபாய் போட்டீங்க, ஒரு என் பீரியட் ப்ராப்ளி ஒரு 10 இயர்ஸ் யூஸ் பண்ணோம். 10 இயர்ஸ் யூஸ் பண்ண பிறகு அது 10 லட்சம் ரூபாய் தான் போகுது அப்படின்னு சொன்னாக்க எவ்வளவு நீங்க லூஸ் பண்ணியிருக்கிறீங்க? How much you lost over the 10 years? 90 lakhs. But most of the cases we are comparing based on the time value of money. அப்படின்னா 100 ரூபாய் இன்னைக்கு போச்சு, 10 வருஷத்துக்கு அப்புறம் 10 ரூபா வருது, 10 வருஷத்துக்கு பிறகு 10 லட்சம் ரூபாங்கிறது இன்றைய மதிப்பு ஒரு 4 லட்சம் 3 லட்சம் தான் இருக்கும். வட்டி என்னாச்சுப்பா? அப்போ வாட் இஸ் ஆக்சுவல் லாஸ் அப்படி சொன்னா, இட் இஸ் நாட் 90, 100 minus the present value of the 10 rupees is the loss. இதை டைம் வேல்யூ ஆஃப் மணி அட்ஜஸ்ட் பண்ணும். இன் கேஸ் ஆஃப் ஒர்க்கிங் கேபிட்டல், பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண உடனே அஸ்யூம் யூ ஹவ் இன்வெஸ்டட் 20 lakhs. பிசினஸ் க்ளோஸ் பண்றது 10th இயர்னா எவ்வளவு உங்களுக்கு வரும்? எவ்வளவு வரும்? ஸ்டார்ட் பண்ணும்போது 100 லட்சம் ரூபாய் போட்டீங்க நான் கரண்ட் அசெட்ஸ், 10th பீரியட்ல யூ வில் பி கெட்டிங் 10 lakhs ஸ்கிராப் வேல்யூ. அது மட்டும் இல்லாமல் ஒர்க்கிங் கேபிட்டல் லைக் கரண்ட் அசெட்ஸ் வேணும், ஸ்டாக்கு, டெட்டாஸ், குட்ஸ் வித்தா பணம் தர மாட்டாங்க, டெட்டாஸ் பேலன்ஸ் இருக்கும், அன்றாட தேவைக்கு கையில கேஷ் வச்சிருக்கிறீங்க, இது ஒரு 20 லட்சம் ரூபாய் இருக்கு. 10 வருஷம் முடிவில் எவ்வளவு இருக்கும்? 10 வருஷம் முடிவில் எவ்வளவு இருக்கும்? குறையாது, அது அப்படியே உங்க பாக்கெட் வந்துடும். So the inflow will be 20 lakhs, the same 20 lakhs becomes outflow by the end of nth period. அது அப்படியே வந்துடும். என்ன காரணம்? பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்டாக் வாங்கி வச்சிருக்கீங்க, பிசினஸ் க்ளோஸ் பண்ணும்போது ஸ்டாக் க்ளோஸ் பண்ணி கையில பணத்தை எடுத்துருங்க. பிசினஸ் க்ளோஸ் பண்ணிக்கிறீங்கன்னா பிசினஸுக்காக கல்லாப்பட்டியில் ஒரு 5 லட்சம் ரூபாய் போட்டு வச்சிருக்கீங்க. பிசினஸ் க்ளோஸ் பண்ண பிறகு பூட்டி சாவியை ஓனர்கிட்ட கொடுக்கும்போது கல்லாப்பட்டி செய்து கொடுத்துருப்பீங்களா? அதை எடுத்து உங்க பாக்கெட்ல போட்டு வந்துருங்க, வீட்டுக்கு எடுத்து வந்துருங்க. ஸோ தட் ஒர்க்கிங் கேபிட்டல் will be realized and it is brought to the owner's home. Clear? ஆனா there is a loss. என்ன லாஸ் இருக்கு? இன்னைக்கு போட்டது 20 lakhs, 10th இயருக்கு 20 lakhs கிடைக்குன்னா வட்டி இல்லை ஆச்சு. The 20 lakhs you are getting by the end of 10th year may be equal to only 10 to 12 lakhs. Okay. அப்ப ஒரிஜினல் இன்வெஸ்ட்மெண்ட்டா இருக்கும்போது இதெல்லாம் அவுட்ஃப்ளோ, ஒர்க்கிங் கேபிட்டல் அவுட்ஃப்ளோ. nth பீரியட்ல நான் கரண்ட் அசெட்ஸா இருந்தா ஸ்கிராப் வேல்யூ will be inflow and working capital இருந்தா actual value will be the inflow. இது cash. Is that clear? You should not have any doubt. அப்ப cash inflow outflow calculationக்கு நீங்க இதை எடுத்துக்கலாம். You can take this for your cash inflow and outflow cases. Is that clear? Calculation of cash flows format. In case of investment for purchase of assets and non-current assets, cash outflow is nothing but initial investment, cash inflow is nothing but scrap value you are getting at the end period. In case of investment for working capital, cash outflow அப்படிங்கிறது initial investment for working capital, nth பீரியட்ல cash inflow அப்படிங்கிறது releasing of investment in working capital. என்ன இன்வெஸ்ட்மெண்ட் லாக் ஆயிருக்கு ஒர்க்கிங் கேபிட்டலுக்கு, அது ரிலீஸ் ஆயிருக்கு, நீங்க வீட்டுக்கு எடுத்துட்டு வரலாம். பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணோம், கல்லாப்பட்டியில் ஒரு 2 லட்சம் ரூபாய் வச்சுக்க வேண்டியதா இருக்கு, ஸ்டாக் ஒரு 3 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்க வேண்டியதா இருக்கு. நம்ம ஒரு குட்ஸ் எடுத்துட்டு போயிட்டா இன்னும் பைசா கையில கொடுக்கல, அதுக்கு லேட் ஆகும், அதுக்கு ஒரு 5 லட்சம் ரூபாய் கையில வச்சிருக்க வேண்டியதா இருக்கும். தர வரைக்கும் எனக்கு பண்ண விரும்பல, 10 லட்சம் ரூபாய் இருக்கு. பிசினஸ் க்ளோஸ் பண்ணிட்டோம்னா யார் தரணுமோ அவன்கிட்ட கேட்டு வாங்கிடுறேன், கல்லாப்பட்டியில் இருக்கிற 2 லட்சம் ரூபாய் கையில பாக்கெட்ல எடுத்து வச்சுக்கிறேன், 3 லட்சம் ரூபாய் ஸ்டாக்கே வித்து பணத்தை எடுத்துக்கிறேன், கடையை போட்டுறேன், ஹேண்ட் ஓவர் பண்றேன், நான் அந்த 10 லட்சம் வீட்டுக்கு எடுத்துக்கிறேன். ஸோ ஐ எம் கெட்டிங் தி 10 lakhs பேக். ஆனா ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா, ஒரு கார் வாங்கி வச்சிருக்கீங்க 10 லட்சம் ரூபாய்க்கு, 10 வருஷத்துக்கு அப்புறம் அந்த கார் காயிலங்கட ரேட்டுக்கு 1 லட்சம் ரூபாய், அவங்க அந்த காரை வீட்டுக்கு எடுத்துட்டு வந்தீங்கன்னா இட்ஸ் ஒர்த் only 1 lakh. So fixed assets under 0th period of full investment, nth period of scrap value will be your inflow. In case of working capital andal nth period la வந்து you are getting full money back and the 0th period you are investing completely. இது inflow, இது outflow, இது inflow, இது outflow. Is that clear? Now we'll see the impact of tax. Tax shield or tax bracket அப்படிலாம் சொல்லுவாங்க. Tax shield or tax bracket.
Okay. அதாவது உங்களுக்கு EBITDA, அதாவது கேஷ் இன்ஃப்ளோ பிஃபோர் டேக்ஸ் 1000 rupees வச்சுக்கோங்க. Depreciation and amortization are simply depreciation. Depreciation being 200 னு வச்சுக்கோங்க. You will be getting 800, which is nothing but EBIT. Assume in the absence of interest, EBIT is nothing but EBIT. Minus. இதுக்கப்புறம் you have to add minus what? Tax subtract பண்ணி ஆகணும். Tax எவ்வளோ இருக்கு அப்படி சொன்னாக்க 30% வச்சு. So on this 800 rupees, you have to subtract 30%, 240. 560 will be the EAT. 560 will be the EAT. This is the EAT, earnings after tax. You have to add the depreciation back. The depreciation in this case being 200. Then this value being 760. 760 is nothing but, okay, cash inflow. Cash inflow. Is that clear? Clear? இப்படி தான் calculate பண்ணணும். Now, the tax shield என்ன சார்? What is called tax shield? அப்படி சொன்னாக்க cash outflow-வா இருந்தாச்சுன்னா, ஓகே, இது before tax. After tax அது எப்படி இருக்கும்னு சொன்னால், cash outflow after tax 1 minus t into 1 minus t. tax போக 1000 ரூபாய் பணம் வந்துச்சுன்னா கவர்மெண்ட் 300 ரூபாய் tax கட்டணும். அப்ப உங்க கையில எவ்வளவு இருக்கும்? 700 ரூபாய் இருக்கும். அப்ப cash inflow-வா இருந்தா உங்களுடைய after tax எவ்வளவு இருக்கும்? Cash inflow after tax is nothing but cash inflow into 1 minus t. Clear? One of the famous dialogue with this one by a scholar, Robert Kiyosaki. Okay, Robert Kiyosaki அப்படிங்கிறவர் இதை பேசினார். ஓகே, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட அவருடைய புக்கு 2 கோடி பேர் மேலே, 2 கோடி பிரிண்டிங் மேலே இருக்கு. பிரிண்டிங் 2 கோடி. அப்போ படித்தவங்க எத்தனை பேர் இருப்பாங்கன்னு பாருங்க. ஒரு புக்கை வாங்கி 4 பேர் ஷேர் பண்ணுறாங்க. இன்னைக்கெல்லாம் ஆன்லைனில் PDF, ஃப்ரீ PDF-ஆகவே சர்க்குலேட் ஆகிடுது. பைரேட்டட் வெர்ஷன்ஸும் இருக்குது. ஸோ அதில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கொடுத்துருப்பார். ரிச் டேட் புவர் டேட், இஃப் டைம் பர்மிட்ஸ் யூ கேன் பை. அதை வந்து இப்போ தமிழ்லேயே ட்ரான்ஸ்லேட் பண்ணிட்டாங்க, பல லாங்குவேஜில் ட்ரான்ஸ்லேட் பண்ணிட்டாங்க. ஸோ ஒன் ஆஃப் த வெரி ஃபேமஸ் புக். அந்த புக்கு வந்து ஒரு 1 or 2 இயர்ஸில் நான் அதை வாங்குறேன். வெரி காஸ்ட்லி பை த டைம். இட் வாஸ் அரௌண்ட் 650 rupees பை த டைம் இன் 1999. அப்போ CMA ஜாயின் பண்ணும்போது என்னுடைய டீச்சர் நாராயணன் சார் வந்து ஒரு பேப்பர் கோச்சிங்க்கு 600 ரூபாய் கேட்டார். ஒரு பேப்பர் கோச்சிங்க்கு 600 ரூபாய், ஆனால் இது ஒரு புக்கு 650 ரூபாய். அப்போ நீங்கள் திங்க் பண்ணி பாருங்க. இப்போ அரௌண்ட் we are charging 6,000 rupees. 600 becomes 6,000 rupees, 10 times higher. ஓகே, என்ன சார் நீங்கள் இப்போ கொள்ளை அடிக்கிறீங்க? படிப்புன்னு அப்படி தானே. டைம் வரையும் அப்படி போட்டு பாருங்க. 25 வருஷத்துக்கு முன்னாடி 99 it was 98, 99, 25 years முன்னாடி அப்போ 600 rupees. ஓகே, இப்போ அது 6,000 rupees. ஒழுங்காக இப்போ படிச்சிட்டிங்கன்னா அப்புறமேட்டு நீங்கள் நல்லா சம்பாதிப்பீங்க. ஏன் வயிற்று குடிக்கிற மாதிரி சம்பாதிப்பீங்க. இனியும் நல்லா இருங்க, போங்க. ரைட். ஸோ திஸ் ஹவ் இட் ஹேப்பன்ஸ்.
650 rupees நான் ரொம்ப யோசிச்சு அந்த புக்கை வாங்குறேன். ஒரு 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 செமஸ்டருக்கு ஒரு பேப்பர் நடத்துற அந்த ஃபீஸை ஒரு புக்கு கொடுக்கணும். ஓகே, அப்போ நான் பிரிண்ட் போட்ட ஜெராக்ஸ் போட கூட சீப்பர். அப்போ எனக்கு அட்வைஸ் பண்ணவர், எப்போ ஒரு ஒரிஜினல் ஆதர் எவ்வளோ ஒர்க் பண்ணியிருப்பாரு, அவரை முதல்ல ஹானர் பண்ணது ஒரிஜினல் புக் வாங்க அப்படின்றது. ரெண்டாவது, அதுக்கான ஒரிஜினல் பிரைஸ் அவர் என்ன சொன்னாரோ அதை நீ கொடுக்கும்போது டபுள் காஷியஸ் நீ படிப்பேன். ஜெராக்ஸ் போட்டாங்க அந்த 250 ரூபா புக்கை வந்து ஜெராக்ஸ் போட்டாங்க மிஞ்சி போனால் ஒரு 50 ரூபா 100 ரூபா வாங்கிடுவேன். ஓகே, 50 ரூபாய்க்கு மேலே போகாது ஜெராக்ஸ் போட்ட அந்த பீரியட்ல. இப்போ வந்து பார்த்தா 100 150 ரூபாய்க்கு மேலே போகாது அந்த ஜெராக்ஸ் போட்டேன். ஆனா 100 ரூபாய் தானே கோயில போடுவேன். அதே 100 ரூபாய் புக்கை 1000 ரூபாய் கொடுத்து வாங்கிப்பாரு, இது பத்திரம் வச்சிருப்பாரு. ஒரு ஸ்பீக்கர் தான் சொல்லிட்டு இருந்தார், எப்ப போனாலும் பேனா தொலைச்சு விடுவார். என்னங்க பொழுதனைக்கு பேனா தொலைச்சிட்டு இருக்கு, என்னங்க சார் பண்றது, மண்டையில் நிக்க மாட்டேங்குது மறந்துட்டு அப்படின்னு டக்குன்னு ஒரு 20,000 ரூபாய் கொடுங்க. எதுக்கு 20,000 ரூபாய் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு 20,000 வாங்கி கொண்டு போயிட்டு 20,000 ரூபாய்க்கு ஒரு பேனா, ஒரே பேனா 20,000 ரூபாய். பார்த்துருக்கீங்களா? பேனாவுடைய காஸ்ட் எல்லாம் 1,00,000 ரூபாய்க்குள்ள இருக்கு. ஒரு பேனா 20,000 ரூபாய் வாங்கி கொடுத்தாரு. அன்னையிலேருந்து லைஃப் ஃபுல்லா அவன் மறக்கவே இல்லை. அந்த கீழே டேபிள் மேல வைக்கும்போது 20,000 ரூபாய், பாக்கெட்ல போகும்போது 20,000 ரூபாய், மூடி கட்டும் போது காணாம 20,000 ரூபாய். சோ அப்ப அலர்ட்னஸ் வருதா இல்லையா? அப்ப சீரியஸ்னஸ் வருமா இல்லையா? அப்ப என்னோட டீச்சர் சொன்னது, டோன்ட் கோ ஃபார் த பைரேட்டட், கோ ஃபார் ஒரிஜினல் பை ஸ்பெண்டிங். அப்ப ஸ்பெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு பெயின் தெரியும். ஓகே, யூ கெட் த பெயின். இவ்வளவு பணம் செலவு பண்றோம், அப்ப யூஸ் பண்ணணும். அப்படி யூஸ் பண்ணலனாலும் வருத்தமா இருக்கும். அந்த வருத்தம் வந்து உங்களை இம்ப்ரூவ் பண்ணி விடும். ஃப்ரீயா தானே கிடைக்குது, அடுத்த உருவிட முடியாது. ஸோ அதை சொல்லி வர என்னை உசு பெற்றி விட்டாரா நேராக போனேன். அதுக்கு முன்னாடி ஜெராக்ஸ் எல்லாம் போட்டிருக்கிறேன். ஓகே, அந்த சொன்ன பிறகு நான் வந்து முடிஞ்ச வரைக்கும் ஒரிஜினல் வாங்கணும். அந்த புக்கை ஒரிஜினல் வாங்கின பிறகு அதை அப்படியே ரசிச்சு படிக்கிறேன். ஒவ்வொரு பக்கம் பிரட்டும் போது அப்படியே கேர்ஃபுல்லாக படிக்கிறேன். 6,500 ரூபாய்க்கு ஒரு புக்கு வாங்கினா எப்படி இருக்கும்? எவ்வளோ பெரிய சைஸு? மிஞ்சி பண்ண 200 பக்கம் தான் பார்ப்போம். நம்ம புக்கில் பாதி கூட கிடையாது. நம்ம கொடுக்குற ஒரு புக்கில் பாதி கூட கிடையாது. இது வந்து A4, அது வந்து A5, பாதி சைஸ் புக்கு. இதே நம்பர் தான், மேக்ஸிமம் 200 பேஜஸ் இருக்கும். இன்னைக்கு சாஃப்ட் காப்பி இருக்கு. நீங்க நெட்ல போட்டு பார்த்தீங்கன்னா பிடிஎஃப்ல வரும், தமிழ்லயும் இருக்கு. வாங்கினா கொஞ்ச நேரத்தில் முடிஞ்சிருச்சு. ஒரு 2-3 மணி நேரத்தில் படிச்சே முடிச்சுட்டேன். ஆனா என்னன்னா, அந்த கண்டென்ட் என் மைண்ட்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் போகல. அந்த இன்வால்வ்மெண்ட் வந்தது காரணம் அந்த ஸ்பெண்டிங். அதுல டாக்ஸ் இஸ் ஃபார் ஹூம்? யூ திங்க் த டாக்ஸ் இஸ் ஃபார் த ரிச் பீப்புள். நோ, டாக்ஸ் இஸ் ஃபார் த புவர் பீப்புள். டாக்ஸ் போடணுங்கிறத டிசைட் பண்ணது யாரு? கவர்மெண்ட். கவர்மெண்ட்ல யார் அட்மினிஸ்ட்ரேட் பண்றாங்க? ரிச் பீப்புள். அப்ப அவங்களுக்கு நஷ்டம் வர மாதிரி போடுவாங்க. இன்ட்ரெஸ்டிங். அந்த புக்ல அப்படிதான் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாரு. டாக்ஸ் இஸ் டிராஃப்டட் பை த ரிச் பீப்புள். ஆல்வேஸ் த டாக்ஸ் டிராஃப்டிங் சிஸ்டம் இஸ் ஃபேவரிங் டு த ரிச் பீப்புள், நாட் ஃபார் த புவர் பீப்புள். அப்படின்னு சொல்லிட்டு அந்த கணக்கு போட்டுருக்காங்க. அதுதான் இங்க இருக்கக்கூடிய லாஜிக். ஸோ ஐ கோட் டிஸ்கஸ் திஸ். அதான் டாக்ஸ் பிராக்கெட். அதாவது நீங்க salaried employee இருந்தா மாசம் ஒரு 1,00,000 ரூபாய் சம்பாதிக்கிறீங்க. 1 lakh per month. ஓகே, திஸ் இஸ் யுவர் salary. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? ஃபுட் முதல் டாக்ஸ் பே பண்ணி. டாக்ஸ் வந்து எவ்வளவு பர்சன்டேஜ் வருது? 30%. சார் இப்போ நியூ டாக்ஸ் ரெஜிம்ல வரலையே சார். பரவாயில்ல, இருக்குன்னு வச்சுக்கலாம். 30,000 ரூபாய் டாக்ஸ் போயிடுது. இப்போ உங்க கையில் எவ்வளோ இருக்கு? 70,000 will be your take home pay after tax. இப்போ இதில் ஃபுட்டுக்கு எவ்வளோ செலவு பண்ண வேண்டியதாக இருக்கு? ஒரு மாசத்துக்கு 20,000 ரூபாய். ட்ரெஸ்ஸுக்கு எவ்வளோ செலவு பண்ண வேண்டியது இருக்கு? அது ஒரு 20,000 ரூபாய். அண்ட் அகாமடேஷன், வீட்டுக்கு எவ்வளவு செலவு பண்ண வேண்டியதா இருக்கு? அது ஒரு 20,000 ரூபாய். சார் அவ்வளோலாம் செலவு பண்ண குடும்பமா யோசிச்சு பாருங்கப்பா. ஒரு லெஃப்ட் ஓவர் அமௌண்ட் இஸ் அவைலபிள் ஃபார் சேவிங்ஸ். எவ்வளவு இருக்கு? 10,000 ரூபாய் இருக்கு. ஓகே, இதுவே பிசினஸ் பீப்புள் அப்படிங்கிறவங்க யாரு? ரிச் பீப்புள். ஓகே, பெரிய பெரிய பிசினஸ் பண்றவங்க ரிச் பீப்புள். அவங்களுக்கு வந்து சேலரின்னு சொல்ல மாட்டீங்க, என்னன்னு சொல்லுவீங்க? ப்ராஃபிட் சொல்லுவீங்க. பர் மந்த் உங்களுக்கு வர மாதிரி அவருக்கும் 1,000 ரூபாய் 1,00,000 ரூபாய் ப்ராஃபிட் வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன செய்வாரு? ஃபுட்டை டிடெக்ட் பண்ணிக்குவார். ஆனால் அது வந்து என்னது?
டாக்ஸ் படிச்சிருக்கிறீங்களா? மீல்ஸ் ப்ரொவைடட் டியூரிங் த ஒர்க்கிங் ஹவர்ஸ் சேலரி டாபிக்ல எக்ஸ்பென்சஸ் கேன் பி டெபிட்டட் 20,000 ரூபாய் டெபிட் பண்ணிக்கலாம். அண்ட் ட்ரெஸ் சொல்ல மாட்டான், யூனிஃபார்ம் சொல்லுவோம். யூனிஃபார்ம்னா பிசினஸ் எக்ஸ்பென்சஸ் தன்னுடைய இன்கம்ல இருந்து டிடெக்ட் பண்ணிப்பார். அகாமடேஷன் அது ரெண்ட் ஃப்ரீ அகாமடேஷன் சொல்லுவார். RFA எம்ப்ளாயி வெல்ஃபேருக்காக நான் இதெல்லாம் கொடுத்தேன் சார் அப்படிமா, ஓகே டிடெக்ட் பண்ணிக்கோ. டிடெக்ட் பண்ண பிறகு பேலன்ஸ் எவ்வளோ இருக்கு? 40,000 ரூபாய். சார் எனக்கு ஒன்றும் லாபமே இல்லை சார் அப்படின்னு ஒரு அழுக. ஓகே டேக்ஸ் 30% கட்டிடுறேன். மிச்சம் எவ்வளோ இருக்கு? 28,000 ரூபாய் அவருக்கு சேவிங்ஸுக்கு பணம் இருக்கு. ரெண்டு பேரையும் கம்பேர் பண்ணுங்க. 18,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா மணி இருக்கு யாருக்கு? பிசினஸ் மேன். So poor people earn, pay the share to the government. Whatever the leftover amount is for their own life living. Rich people earn, spend for their life. Whatever leftover is for the government. Okay. மாசம் பிசினஸ்மேன் 18,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா ஒரு 5 இயர்ஸ்ல அவனுடைய growth எப்படி நிற்கும்? இதோட லைஃப் பாருங்க, அவனோட லைஃப் பாருங்க, டோட்டலா டிஃபரெண்டா இருக்கும். Is that okay? His life is totally different, but his life is not so. That's the logic. Business people kum non-business people. இதை எப்படி யோசிக்கிறோம்னா, for every cash outflow, actually the outflow being only cash outflow after one ministry. அதாவது இந்த ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் 18,000 எப்படி இருந்துச்சுன்னு சொன்னா, ஃபுட்டு ஹோட்டலுக்கு போறீங்க, 1000 ரூபாய் பில்லு சொல்றான். நீங்க என்ன பண்ணுவீங்க? 1000 ரூபாய் சார் அப்படிமா, இன்னைக்கு 30% ஆஃபர். என்ன பண்ணுவீங்க? ஓ 30% ஆஃபர், சந்தோஷமா இருக்குமா இல்லையா? ஆனா உங்களுக்கு ஆஃபரே கிடையாது. ஆனா பிசினஸ் மேனுக்கு ஆஃபர் உண்டு. எப்படி சார்? இந்த 20,000 ரூபாய் P&L டெபிட் பண்ணாக்க அந்த 20,000 ரூபாய் ப்ராஃபிட் குறையும். அந்த ப்ராஃபிட் குறைஞ்சால் அதுக்கு 30% டாக்ஸ் கட்ட மாட்டார். அப்போ உண்மையுமே ஃபுட்டுக்கு எவ்வளவு தருவார் அவரு? இன்ட்டு 1 - T, அதாவது 30% போக. அப்ப எவ்வளவு வரும்? 70% மட்டும்தான் அவர் பே பண்ணுவார். எவ்வளோ? 14,000. நீங்க 20,000 ரூபாய் வாங்குறத பிசினஸ் மேன் 14,000 ரூபாய் வாங்குறாரு. ட்ரெஸ் நீங்க 20,000 ரூபாய் வாங்குறத அவர் 14,000 ரூபாய் வாங்குறாரு. டைரக்டாவே அவருக்கு 6,000 ரூபாய் டிஸ்கவுண்ட். ரெண்ட் ஃப்ரீ அகாமடேஷன் உங்களுக்கு 20,000 ரூபாய் நீங்க வீட்டு வாடகை கொடுத்தா அவருக்கு 14,000 ரூபாய் கிடைச்ச மாதிரி. அதே மாதிரி ப்ராஃபிட் இருக்குல்ல, அதுவும் ஆஃப்டர் டாக்ஸ் தான் அவருக்கு உண்மையிலுமே டாக்ஸ் கட்டும். இந்த 1,00,000க்கு 30% டாக்ஸ் போக இப்போ எவ்வளோ வருது? 70%. இந்த 70ல இருந்து இதெல்லாம் சப்ட்ராக்ட் பண்ண எவ்வளோ வருது? மூணுத்தையும் you'll be getting this. So இப்போ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, for every outflow for the business person, it is not actual outflow. Only to the extent of 1 - T of that outflow is outflow. Other tax bracket. For every tax payment, every cash outflow, that's a savings. For every cash inflow, there is a payment. பணம் வர கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸ் போகும், பணம் கொடுக்க கவர்மெண்ட்க்கு இருந்து டாக்ஸ் வாங்குறான் அப்படின்னு வச்சுக்கலாம். கிளியர்? அதே சமயத்தில் நான் கேஷ் எக்ஸ்பென்சஸாக இருந்தால், ஆஃப்டர் டாக்ஸ் என்ன? செலவு தானே. நான் கேஷ் எக்ஸ்பென்சஸ் செலவு தானே. ஆனா பிசினஸ் பர்சனுக்கு அது செலவு கிடையாது. நான் கேஷ் எக்ஸ்பென்சஸ் multiplied with the T is the savings for you. எதெல்லாம் செலவு, கைவிட்டு காசு வெளியே போகாத செலவு இருக்கோ அதை P&L டெபிட் பண்ணால் ப்ராஃபிட் குறையும். ப்ராஃபிட் குறைஞ்சால் அதுக்கு டாக்ஸ் கவர்மெண்ட் கட்ட மாட்டால் அவர் பாக்கெட் வந்து வந்துடும். பணம் வெளியே போகல, கட்ட வேண்டிய டாக்ஸ் அவர் பாக்கெட் வந்து. அப்போ பெனிஃபிட். அப்ப whenever there is a non-cash expenses available for the business owner, he is pretty happy because he is not going to pay the tax. And also he is able to save the tax on that. Adala for every non-cash expenses into to the extent of T is the benefit for him. Appa non-cash income avanda P&L credit பண்ணிட்டா கையில பணம் வரல.
P&L கிரெடிட் பண்ணதுல ப்ராஃபிட் ஜாஸ்தி ஆச்சு, கவர்மெண்ட் ஒழுங்கா டாக்ஸ் கட்டுமா? சார் பணமே வரல. பணம் வந்தோ வரலையோ அக்கௌண்ட்ல கிரெடிட் சைடுல இருக்க டாக்ஸ் கட்டணும். ஓ அப்படியா, அப்ப என் கை காசு விட்டு வெளியே போகுது. When there is non-cash income, actually non-cash income into T is your expenses. இது அவுட்ஃப்ளோ, இது வந்து கேஷ் அவுட்ஃப்ளோ, இது வந்து கேஷ் இன்ஃப்ளோ. Expenses இருக்கும்போது to the extent of non-cash expenses இருக்கும்போது to the extent of T is the inflow. Non-cash income இருக்கும்போது to the extent of T will be the outflow. To the extent of T will be the outflow. அப்ப எதுக்காக சொல்றேன்னா, உங்களுக்கு இது ரெண்டு மட்டும் கொடுத்திருந்தாங்கன்னா EBITDA 1000, இது வந்து என்னது கேஷ் ரிலேட்டட். கேஷ் இன்ஃப்ளோவா இருந்தா ஆக்சுவலா வந்து என்ன வரும், இது பிஃபோர் டாக்ஸ். ஆஃப்டர் டாக்ஸ் எவ்வளவு வருங்க, 30% போக 700 ரூபாய் வரணும். அதே சமயத்தில் டெப்ரிசியேஷன் வந்து என்னது நான் கேஷ் எக்ஸ்பென்சஸ், அது எவ்வளவு இருக்கு 200 rupees. நான் கேஷ் எக்ஸ்பென்ஸா இருந்தா டு தி எக்ஸ்டென்ட் ஆஃப் டி எவ்வளோ 30%. அப்ப 200 30% போட்டா எவ்வளவு வருது 60 இஸ் இன்ஃப்ளோ. EBITDA வந்து கேஷ் ஃப்ளோவா இருந்துச்சுன்னா டு தி எக்ஸ்டென்ட் ஆஃப் 1 minus T மட்டும் தான் கேஷ் ஃப்ளோ. நான் கேஷ் இன்ஃப்ளோவா இருந்துச்சுன்னா நான் கேஷ் அவுட்ஃப்ளோவா இருந்தா, ஓகே, நான் கேஷ் அவுட்ஃப்ளோவா இருந்தா அந்த வேல்யூல டு தி எக்ஸ்டென்ட் ஆஃப் T இன்ஃப்ளோ அப்படியே ரெவென்யூவா மாறிடும். இப்போ ரெண்டு ஆட் பண்ண எவ்வளவு வருது, வந்துச்சா இல்லையா? எவ்வளவு பெருசு போட வேண்டாம். இந்த டாக்ஸ் பிராக்கெட்டுடைய லாஜிக் தெரிஞ்சால் இந்த ஸ்டேட்மெண்ட் போடாமல் எபிடா கொடுத்துட்டான், டெப்ரிசியேஷன் கொடுத்துட்டான், டாக்ஸ் கொடுத்துட்டான். எபிடா என்ன அர்த்தம், கேஷ் இன்ஃப்ளோ பிஃபோர் டாக்ஸ். கேஷ் இன்ஃப்ளோ பிஃபோர் டாக்ஸும் எபிடாவும் கொடுத்துட்டான்னா ஆட்டோமேட்டிக்கா கண்ணை மூடிட்டு டெப்ரிசியேஷன் வேல்யூ வந்துச்சுன்னா இன்டு டி போட்டு அதை ஆட் பேக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கேஷ் இன்ஃப்ளோ இன் டோட்டல் கிடைச்சிடும். எவ்வளவு பெரிய ஸ்டேட்மெண்ட் நீங்க போட வேண்டிய அவசியம் இல்லை. EBITDA மைனஸ் டெப்ரிசியேஷன், EBIT மைனஸ் டாக்ஸ் பிளஸ் தென் அதுல இருந்து வந்தது ஈட்டு, அதுக்கு டெப்ரிசியேஷன் ஆட் பண்ணா கேஷ் இன்ஃப்ளோ. பட் EBITDA ஆஃப்டர் டாக்ஸ் கொடுத்தா இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. கேஷ் இன்ஃப்ளோ பிஃபோர் டாக்ஸ் கொடுத்துட்டானா சிம்பிளா இதுக்கு டாக்ஸ் சப்ட்ராக்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இப்படி கூட கொடுப்பான் சில சமயம், கேஷ் இன்ஃப்ளோ பிஃபோர் டெப்ரிசியேஷன் கொடுத்துருவோம். ஓகே, கேஷ் இன்ஃப்ளோ பிஃபோர் டெப்ரிசியேஷன் என்ன அர்த்தம், டெப்ரிசியேஷன் அட்ஜஸ்ட் பண்ணாமல் இன்ஃப்ளோ மீன் பண்ணியிருக்கிறான். 700 மீன் பண்ணியிருக்கேன். எதை மீன் பண்ணியிருக்கிறாங்க, இது 700 டெப்ரிசியேஷன் கணக்கு பண்ணாம எவ்வளவு ப்ராஃபிட் இருந்துச்சோ டாக்ஸ் மட்டும் சப்ட்ராக்ட் பண்ணி 700 ரூபாய். அப்ப டெப்ரிசியேஷன் அட்ஜஸ்ட் பண்ணவே இல்லையா? அப்ப டெப்ரிசியேஷன் அட்ஜஸ்ட் பண்ணும்போது என்ன பண்ணி ஆகணும், டெப்ரிசியேஷன் இன்டு டி இஸ் யுவர் இன்ஃப்ளோ. ஸோ இந்த எபிடா பிஃபோர் டாக்ஸ் ஆஃப்டர் டாக்ஸ் வந்து எபிடான்னு சொன்னால் கேஷ் இன்ஃப்ளோன்னு சொன்னேன் பிஃபோர் டெப்ரிசியேஷன். கேஷ் இன்ஃப்ளோ பிஃபோர் டெப்ரிசியேஷன் பட் ஆஃப்டர் டாக்ஸ்னு சொல்லிட்டாங்கன்னா நீ யூ ஹேவ் டு பி டபுள் காஷியஸ். கேஷ் இன்ஃப்ளோ பிஃபோர் டெப்ரிசியேஷன் பட் ஆஃப்டர் டாக்ஸ்னு சொல்லிட்டான்னா என்ன பண்ணும், இந்த நம்பரை கொடுத்துருக்கிறான்னு அர்த்தம். எந்த நம்பரை 700 கொடுத்துருக்கிறான். அல்லது எபிடா அதுக்கு பதிலாக எபிடாவில் டாக்ஸ் மட்டும் தவிர டாக்ஸ் லெஸ் பண்ணிட்டாங்க ஆஃப்டர் டாக்ஸ் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுறது, ஆஃப்டர் டாக்ஸ் எபிடாவா இருந்தால் டெப்ரிசியேஷன் நீங்க அதோட டாக்ஸ் எக்ஸ்டெண்ட் கெயின் சொல்லிட்டு நீங்க ஆட் பேக். லெட்ஸ் see the tax shield concept. Tax shield concept before tax and after tax. Cash income இருந்தால் cash income into 1 minus T will be the net cash inflow. Cash expense இருந்தால் cash outflow is equal to, அதாவது after tax cash outflow is equal to cash expenses into 1 minus T. non cash income ஆக இருந்தால் non cash income into T இருக்கு இல்லையா, அது என்னவா மாறி போச்சு, அவுட்ஃப்ளோவா மாறிடுது. இன்ஃப்ளோவா இருந்துச்சுன்னா அவுட்ஃப்ளோவா மாறிடும், இன்கம்மா இருந்துச்சுன்னா அவுட்ஃப்ளோ, எக்ஸ்பென்சஸ் இருந்துச்சுன்னா இன்ஃப்ளோவா மாறிடும். டு தி எக்ஸ்டென்ட் ஆஃப் டி நான் கேஷ் எக்ஸ்பென்ஸ் இருந்துச்சுன்னா டு தி எக்ஸ்டென்ட் ஆஃப் டி வில் பி யுவர் கேஷ் இன்ஃப்ளோ. அதுக்கான கால்குலேஷன்ஸ் தான் போட்டு காமிச்சேன். இந்த டாக்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் அந்த புக்ல கொடுத்துருப்பார், ரிச் டேட் அண்ட் புவர் டேட் புக். ஒன் ஆஃப் த இன்ட்ரெஸ்டிங் புக். 3 எக்ஸ்ட்ரா புக் அவர் ரிலீஸ் பண்ணாரு. எனக்கு அவர் மேல சில இப்போ ரீசன்ட் புக்ஸ்லாம் டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கு. அப்போ ஐ வாஸ் லேர்னிங் அபவுட் த மேத் அண்ட் இந்த
ஃபினான்ஸ் பற்றி படிக்கிறேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக லேர்ன் பண்ணுறேன். தட் வாஸ் a great eye opener for me in that days. ஓகே, அதுதான் எனக்கு அதுக்கப்புறம் ஸ்பெண்டிங் ஹேபிட்டே மாற்றி விட்டுச்சு. மற்ற ஊரில் என்ன ஸ்பெண்ட் பண்ணுறாரோ அதெல்லாம் செய்ய மாட்டேன். ஓகே, ஒரு கல்யாணத்துக்கு போகிறாங்க அப்படின்னு சொன்னாக்க கையில் மோதிரம் அப்புறமேட்டு இந்த டெக்கரேட்டிவாக போய் நிற்கிறத ஒரு ஃபார்மாலிட்டிஸ். சோஷியல் ஸ்டேட்டஸ் போயிருக்கிறீங்களா மேரேஜுக்கு? இந்த தொல்லைக்காகவே நான் மேரேஜ் போகிறது இல்லை சார். மேரேஜில் போய் தலையை காமிக்கிறது என்னமோ 1 மணி நேரம் 3 மணி நேரம் டெக்கரேட் பண்ணுவாங்க. ஸோ இன்க்ளூடிங் மை டாட்டர் ஆல்சோ. ஓகே, ஸோ அதான் நத்திங் கேன் பி டன், நத்திங் கேன் பி டன். ஓகே, அது அப்படிதான். பிகாஸ் வி வாண்ட் டு பி ஷோவி தேர். வாட் த வேர்ல்ட் எக்ஸ்பெக்ட்ஸ் ஐ யூஷுவலி டோன்ட் டூ. இது வந்து டிஃப்ரெண்ட் தாட்ஸை கிரியேட் பண்ணுறது ரிச் டேட் போட்டேன். இட் கிரியேட்ஸ் மீ a different thought. Okay, I go usually immediately after the marriage also. I was given the bracelet, the ring, marriage ring. இதெல்லாம் முக்கியம், பத்திரம் வச்சுக்கோ, பேங்க்ல வச்சிருக்கேன். Then it went to inside the bank and all. Okay, நமக்கு என்னது மஞ்சள் கலர்ல ஒன்று போட்டு தெரிஞ்சுக்கிட்டு கழுத்துல ஒரு செயின், அதை வந்து ஷர்ட்டுக்கு மேலே எடுத்து ஏன் நான் ஒருத்தர் இருக்கிற உயிரோட என்னை மதிக்க அதுக்கு மேலே இருக்கிற ஆபரணங்களுக்கெல்லாம் ஏங்க மரியாதை. அந்த தாட்டை கிரியேட் பண்ணது இந்த புக். வாட் ஆர் கால்ட் ரியல் அசெட். இந்த வாட் ஆர் த கால் ரியல் அசெட் அப்படிங்கிறத என்னோட வந்து கற்றுக் கொடுத்த ஒரு பாடம். அதுதான் நான் என்னுடைய ஸ்டாக் மார்க்கெட் அனாலிசிஸுக்கும் அதில் இன்ட்ரெஸ்ட் வந்ததுக்கும் அதில் இன்வெஸ்ட் பண்ணி சம்பாதிச்சதுக்கும் இன்னைக்கு நான் ப்ராப்பர்ட்டி வாங்கினதுக்கும் அதான். என்னுடைய ப்ராப்பர்ட்டி வாங்கினது கூட உலகம் எதிர்பார்க்கிற மாதிரியான ப்ராப்பர்ட்டி. இப்போ சொன்னாலும் ரொம்ப பேருக்கு ஏன் இது தேவையா அப்படின்னாங்க. ஐ ஆல்மோஸ்ட் இன்வெஸ்டட் மோர் தென் 2 crores. ஒரு ஓட்டு வீடு ரெடி, ஒரு ஓட்டு வீடு வாங்கி வச்சிருக்க, அங்க போயிடு இது போய் இட்ஸ் மை ட்ரீம். டிஃப்ரெண்ட் ரெக்குயர்மெண்ட்டுக்காக பண்றேன். உலகம் எதிர்பார்க்குறது வீட்டுக்காக இல்லை, சொந்தமா வீடு கூட வாங்க. உலகம் எதிர்பார்க்கறது ஒரு வீடு வாங்கு, நகரத்தை வச்சுக்கோ, சேர்த்து வை. மணிங்கிறது டிஃப்ரெண்ட். அதுதான் தெரிஞ்சுக்கிறது ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட். ஆல்வேஸ் லேர்ன் த ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட், நாட் டு மேக் தம் வாட்ஸ் தட் மார்க், டு earn the real income where you can lead your life comfortably later on without any hindrances of money. பணத்தடையே இல்லாமல் வாழணும் அப்படின்னா அதை ஃபோக்கஸ் த மணி. நம்ம ஸ்டடி மட்டும்தான் உலகத்துக்கு என்ன தேவையோ அதை நேரடியாக பார்க்கணும். மிச்ச எல்லா ஸ்டடியுமே எதையோ ஒன்று செஞ்சு அவங்களுக்கு என்ன உண்மையிலே தேவையோ அது இன்டைரக்டாக வருது. இன்க்ளூடிங் டாக்டர். மாஞ்சி மாஞ்சி டாக்டர் படிச்சு எதுக்காக வேலை செய்கிறாங்க காலையிலேருந்து நைட் வரைக்கும்? ஃபீஸுக்கு தானே. எஸ் ஆர் நோ? என்ஜினியர்ஸ் எதுக்காக டே அண்ட் நைட் ஒர்க் பண்றாங்க? ஃபீஸுக்காக தானே. அட்வொகேட்ஸ் எதுக்காக லா வாங்க படிச்சு அந்த செக்ஷன் இந்த செக்ஷன் போராடி எதுக்காக பேசணும்? ஃபீஸுக்கு தானே. நாம மட்டும்தான் அந்த பணத்தை எப்படி உருவாக்குறதுங்கிறது படிக்கிறோம். We are directly focusing what is the requirement for us. Yes or no? என்ன எனக்கு தேவையோ அதை நம்ம டேரக்டா ஃபோக்கஸ் பண்றோம். அதே டாக்டர் ஏன் இவ்வளோ சீரியஸா ப்ரொஃபஷனல் எக்ஸலன்சியோட கிரேட் நேம் ஏன் அந்த தொழில் செய்யறாரு? ஜாஸ்தி ஃபீஸ் கிடைக்கும். ஜாஸ்தி ஃபீஸ் கிடைக்கும். அரைகுறை டாக்டர் வந்து அரைகுறை ஃபீஸ் கிடைக்கும். நல்ல டாக்டரா இருந்துச்சுன்னா பேர் போன டாக்டர் ஜாஸ்தி ஃபீஸ் கிடைக்கும். மொத்தத்தில் அவருக்கு வந்து என்ன வேணும்? பணம் வேணும். சப்போஸ் டாக்டர் ஒரு மாசத்துக்கு நல்ல குவாலிட்டியான டாக்டர் மாசம் ஒரு 10 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறான்னு வச்சுங்க. ஓகே, அவங்க அப்பா சொத்து சேர்த்து வச்சிருக்காரு. அந்த சொத்துல இருந்து ஒரு மாசத்துக்கு எப்படி இருந்தாலும் ஒரு 10 கோடி ரூபாய் வரும். இப்ப டாக்டர் வேலையை பார்ப்பாரா, ஊரை சுத்துவாரா? அவர் டாக்டர் வேலையை பார்த்துட்டு சொல்லுவார், இந்த பேஷண்ட்டுகள்லாம் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு, எங்கெங்கேயோ அடிப்பட்டு வந்துடுறானுங்க, அதெல்லாம் கழுவி கட்டு போட வேண்டியதா இருக்கு. யோசிச்சு பாருங்க, கையில ஒரு புண்ணு அப்படியே சிறங்கு மாதிரி இருக்கு. நாமளே அங்க கை வைக்கிறதுக்கு யோசிப்போம். டாக்டர் அதெல்லாம் கிளீன் பண்ணி முகம் பூசாம அதுக்கு போய் கழுவி போயிட்டு இதை போய் கை வச்சுன்னா அது அவன் தனியாக உள்ளார போய் பண்ணிப்போம். நம்ம முன்னாடி செய்ய ஃபீஸ் உடச்சுடுவோம். Isn't it? Whatever it may be, they are working for the money and we focus the money directly. Such a wonderful study is the financial management. Detail படிங்க. அதில் இந்த ஸ்டடி எல்லாம் இப்போ நான் சொல்ற இந்த tax sheet one of the interesting concepts. And rich becomes richer because he designs the rules and regulations of money making for his benefit, not for the poor people. Not for the poor people. நாம எல்லாம் என்ன அர்த்தம்? எக்ஸம்ஷன் லெவல் 7 லட்சம் 12 லட்சம் ரூபாய். அப்பா சந்தோஷம், கவர்மெண்ட் நான் மாதிரி கொடுத்துட்டோம். இதெல்லாம் யார் சந்தோஷப்படுறா? சேலரிட் எம்ப்ளாயி.
முகேஷ் அம்பானி இதை பத்தி வருத்தப்பட்டாரா, கவலைப்பட்டாரா? முன்னாடியும் கவலைப்படல, இப்பயும் கவலைப்படல. அசிம் பிரேம்ஜி அதை பத்தி ஏதாவது கவலைப்பட்டாரா? டாடா இருக்கும்போது ஏதாவது அவருக்கெல்லாம் அது பெண்ணி, அது கார் பெட்ரோலுக்கு மாதிரி. காத்து அடிக்கிறதுக்கு எவ்வளவு பைசாப்பா, 10,000 ரூபாய் கொடுத்துரு அப்படிங்கிற மாதிரி. காருக்கு பெட்ரோல் அடிக்கிற கார் பைசா தான் நம்ம வந்து பெனிஃபிட்டா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம் ஒழிய we are not enjoying the real car facilities, right? So all these things are again based on the tax shield. So you need to understand this part. அதாவது cash inflow calculate பண்ணக்கூடிய இந்த பார்ட்டும் இந்த ஸ்டேட்மெண்ட். ஓகே, where is that? This statement. இந்த ஸ்டேட்மெண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. ஓகே, கேபெக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரேரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், கேஷ் இன்ஃப்ளோ இன்வெஸ்ட்மெண்ட்ல எப்படி வருது, ஒர்க்கிங் கேபிட்டல் எப்படி வருதுங்கிறத நம்ம பார்த்தோம். டாக்ஸ் ஷீல்டை பத்தி நம்ம பார்த்தோம். ஸோ இனிமேல் நம்ம இல்லஸ்ட்ரேஷன்ஸ் பத்தி பார்ப்போம். ஸோ we are going to start with the illustration covering all the aspects what we have discussed now. Now, question number 9. Do a correction here. Sales being 5 lakhs. Cash expenses being 3 lakhs. Tax rate 30%. Cost of overall capital being 10%. Cost of overall capital being 10,000. Find out cash flow from the following details and calculate NPV. இப்போ இந்த சம்ல வந்து ஃபர்ஸ்ட் நம்மளுடைய வேலை என்ன, கேஷ் ஃப்ளோஸ் கால்குலேட் பண்ணுது. ஓகே, now cost of the assets 550, scrap value 50 at the end of 50 year. Working capital 1 lakh is required at the beginning of first year. அப்ப cash flow எப்படி கண்டுபிடிப்பீங்க? You have to find out the cash flows. 0, 1, 2, 3, 4, 5. 5 years. என்னென்ன இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க? Initial investment 550 at 0th period. அது 5th இயர்ல எனக்கு வந்து என்னவா மாறிடும், இன்ஃப்ளோவா மாறிடும். இது கேபெக்ஸ், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ஒர்க்கிங் கேபிட்டலுக்காக இனிஷியலா நான் எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கு, 100 rupees அவுட்ஃப்ளோ. பை த எண்ட் ஆஃப் 5th இயர் அந்த 100 நமக்கு ரியலைஸ் ஆயிடும். கேள்வி கேட்கக்கூடாது, போட்டா அந்த பணம் வந்துடும். ஒர்க்கிங் கேபிட்டல் மட்டும் சார் வருமா வராதா சொல்லணும்னு அவசியம் இல்லை, கொஸ்டின் இல்லை. சைலண்டா இருந்தாலும் நீங்க செய்யணும், அதுதான் இங்க பாயிண்ட் கொடுத்துருக்கிறேன். இஸ் தட் ஓகே? திஸ் பாயிண்ட். நான் கேஷ் அசெட்ஸா இருந்தா என்ன பண்றது, ஒர்க்கிங் கேபிட்டல் இருந்தா என்ன பண்றது அப்படிங்கறது பார்த்தோம். அதுதான் நான் இங்க இன்கார்பரேட் பண்ணியிருக்கிறேன். இஸ் தட் கிளியர்? நவ இயர் ஆன் இயர் நமக்கு இது வந்திருக்கா இல்லையா, சேல்ஸ் அண்ட் கேஷ் எக்ஸ்பென்சஸ். அப்ப சேல்ஸ் எவ்வளோ, 5 lakhs. கேஷ் எக்ஸ்பென்சஸ் டெப்ரிசியேஷன் தவிர 3 lakhs. You will be getting what? EBITDA, okay, அல்லது cash inflow before tax 2 lakhs. Now you have to subtract tax 30%. 1,40,000 rupees is EAT. Sorry. Depreciation less பண்ண இல்லையா, மைனஸ் டெப்ரிசியேஷன். டெப்ரிசியேஷன் எவ்வளோ, ஒரிஜினல் வேல்யூ 550, ஸ்கிராப் வேல்யூ 50 by the end of 5th year. அப்போ ஸ்ட்ரைட் லைன் மெத்தட்ல டெப்ரிசியேஷன் போட்டிங்கன்னா 100 rupees per year, that means 1 lakh. அது லெஸ் பண்ணிட்டீங்கன்னா you will be getting earnings before tax 1 lakh.
You have to subtract the tax. The tax here being 30%, so 30,000 போயிடும். You'll be getting EAT. Then add depreciation back. The depreciation being 1 lakh. Then ultimate value being 1 lakh 70,000. This 170 you are getting every year. Year 1, year 2, year 3, year 4, year 5. Is that clear? அப்ப இதிலிருந்து என்ன தெரியுது நமக்கு? First yearல 650 outflow. அதுக்கப்புறம் year on year 170 inflow. அது இல்லாமல் third yearல ஒரு 150 எனக்கு கிடைக்குது. Now you have to find out the NPV. NPV கண்டுபிடிக்கும் போது year 1, 2, 3, 4, 5. Cash inflow. Cash inflow in this case being 170, but let me equal இருக்குன்னா நீங்க anti factor யூஸ் பண்ணிக்கலாம். You can use the anti factor. அப்ப எப்படி போட்டுக்கிறேன்? 0ல இருந்து சரி 1ல இருந்து 5 years வரைக்கும் இருக்கக்கூடிய cash inflow being 170. Okay. And இதோட anti factor எவ்வளோ? 10% உடைய anti factor for 5 years. Anti factor for 10% for 50 year எவ்வளோ? 3.791. For 170 3.791. இது வந்து cash inflow, cash flow. இது anti factor. Discounted cash inflow எவ்வளோ வருது? Discounted cash inflow. If I multiply these two, I will get discounted cash inflow 6,44,470. இது 170 போட்டுக்கிறேன், 1,70,000 போட்டுக்கிறேன். இது ஓவர். அடுத்தது 50 இயர்ல மட்டும் தனியா cash inflow வருது, which is realization of working capital as well as sale value of scrapped capital assets. அது ஒரு 1,50,000 வருது. இது ஒரே ஒரு முறை வரதுனால நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கணும்? PV factor யூஸ் பண்ணி ஆகணும். PV factor 10% for 5 years எவ்வளவு வருது? 0.621. 0.621 ரெண்டு மல்டிபிள் பண்ணா எவ்வளவு வருதுங்க? 93,150. The value being summation of discounted cash inflow for the 5 years. 7,37,620 minus cash outflow at 0th period. எவ்வளவு cash outflow? ரெண்டு சேர்த்து 6,50,000 rupees. அதை subtract பண்ணிட்டீங்கன்னா will be getting NPV. NPV in this case being 87,600. 87,650. Hope you will be able to understand this. So the tax on impact பேசுறதுக்கு எனக்கு half an hour மேல 45 minutes இருக்கு. அதுக்கு மட்டும் நான் அதுக்கு லாஸ்ட் கிளாஸ்ல ஸ்டாப் பண்ணது காரணம் I need to give more detail. யோசிங்க, அந்த தன்மைகளை யோசிங்க. இதெல்லாம் ரொம்ப இம்பாக்டான தேவையான விஷயங்கள். Right, so you have to understand this from the root. Make it faster.
Clear? Now we'll move on to the next illustration. One of the comprehensive illustrations, very old illustration but still famous illustration. CA final la vandadu 2002 la, carrying 14 marks, almost 25 years ago. Cash flow calculate பண்ணி கம்ப்ளீட்டா ஒர்க் அவுட் பண்ற மாதிரியான illustration. இந்த அளவுக்கு காம்ப்ளிகேட்டட் காம்ப்ரிஹென்சிவ் illustration possible. ஃபைனல்ல இந்த கேபிட்டல் பட்ஜெட்டிங்க்கு கிட்டத்தட்ட ஒரு 20% வெயிட்டேஜ் கொடுக்குறாங்க. அப்படின்னா இதோட இம்பார்ட்டன்ஸ் பாருங்க. இன்டர் லெவல்லையும் ஃபைனல் லெவல்லையும் இம்பார்ட்டன்ட் ஆகும். இன்டர் லெவலில் கொஞ்சம் பேசிக்காக இருக்கும், ஃபைனல் லெவலில் இதுக்கு அடுத்த அட்வான்ஸ் சம்ஸ் எல்லாம் இருக்கும். ரைட், let's try. X Limited, an existing profit-making company, is planning to introduce a new product with a projected life of 8 years. Initial equipment cost will be 120 lakhs. Additional equipment costing rupees 10 lakhs will be needed at the beginning of third year. Appa, non-current assets, year 0th periodல cash outflow எவ்வளவு இருக்கு அப்படி சொன்னாக்க 120 lakhs. Additional இன்னொரு equipment 10 லட்சத்துக்கு வாங்க வேண்டியதா இருக்கு at the beginning of third year or at the end of second year. நம்ம சொல்றதுமே end of the year தான் சொல்றோம். third year beginning னா second year னு வெச்சீங்க இல்லையா? first year beginning is nothing but 0th year. 10 lakhs எனக்கு outflow ஆகும். At the end of the 8th year, the original equipment will have resale value equivalent to the cost of removal. Okay, cash inflow. By the time of 8th year என்ன ஆயிடுது? ஒரிஜினல் அசெட் இருக்கு இல்லையா, இது வந்து ஒரிஜினல் அசெட். ஓகே, இது அடிஷனல் அசெட் அப்படி வச்சுக்கலாம். 120 லட்சம் ரூபாய்க்கு வாங்கினது ஒரு 5 லட்சம் ரூபாய் கிடைக்கும். ஆனால் அந்த டிஸ்மேண்டில் பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கு செலவு 5 லட்சம் ரூபாய் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு ஒன்றும் கிடைக்காது அப்படிங்கிறது இன்டேரக்டாக மீன் பண்ணுறோம். பட் த அடிஷனல் எக்யூப்மெண்ட் would be sold for rupees 1 lakh. ஆனால் இது 1 லட்சத்துக்கு விற்க முடியும். ஒர்க்கிங் கேபிட்டல் ஆஃப் rupees 15 lakhs இஸ் நீடட். அது இல்லாமல் ஒர்க்கிங் கேபிட்டல் 0th பீரியட்ல ஒரு 15 lakhs நமக்கு தேவைப்படுது. The 100% capacity of the plant is 4 lakhs units. ஸோ ஒர்க்கிங் கேபிட்டல் 0th பீரியட்ல 15 lakhs சொன்னால் 8th இயர்ல கட்டாயம் எனக்கு எவ்வளோ வந்துடும்? 15 lakhs ரிட்டர்ன் ஆகிடும். That you know. Whatever the amount you invested for the working capital, by default realized 100% in the 8th period. That you have to assume. இப்போ இந்த 100% capacity of the plant வந்து 4 lakhs units சொல்லி இருக்கிறாங்க. But the production and the sales volume expected are as follows. Okay, இப்போ வந்து பாத்தீங்கன்னா முதல் வருஷம் 20% தான் யூஸ் பண்றீங்க year 1ல. year 2ல 30% ஆப்ரேட் பண்றீங்க. year 3 to 5, 3, 4, 5 இந்த 3 வருஷத்துக்கு 75%. year 6 and 8க்கு வந்து 50% ஆப்ரேட் பண்றீங்க. அப்படின்னா what about the production units? 4 lakhsக்கு 20%னா நீங்க 80,000 யூனிட்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்றீங்க. am I right? 80,000 யூனிட்ஸ். இது lakhs. அப்ப 30%னா 120,000. 3 to 5 வரும்போது 75%னா 300,000. 68 வரும்போது 200,000 நம்ம ப்ரொடக்ஷன் பண்றோம். This is what about the production we do. Clear? Now, the sale price rupees 100 per unit with a profit volume ratio of 60% is likely to be obtained. Profit volume ratio அப்படிங்கிறது என்ன? சேல்ஸ்ல இருந்து வேரியபிள் காஸ்ட் சப்ட்ராக்ட் பண்ண பிறகு வரது பேர் ப்ராஃபிட் வால்யூம் ரேஷியோ. சேல்ஸ் அதாவது சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட் நேம்ட் அஸ் கான்ட்ரிபியூஷன். இது பேர் வந்து கான்ட்ரிபியூஷன். நீங்க இன்டர் குரூப் 1ல காஸ்டிங் படிச்சிருக்கும் போது இந்த வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணியிருப்பீங்க மார்ஜினல் காஸ்டிங் சாப்டர்ல.
சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட் கான்ட்ரிபியூஷன். இல்லைன்னா நம்ம காஸ்டிங் சாப்டர் படிக்கும்போது இந்த கான்ட்ரிபியூஷன் டேர்ம்ஸை நீங்கள் புரிஞ்சுக்கலாம். நோ நீட் டு ஒரி அபவுட் தட் நவ். இஸ் தட் ஓகே? ஸோ சிஎம்ஏ குரூப் ஒன்லையும் இருக்கு, சிஎம்ஏ குரூப் டூலையும் இருக்கு. சிஎம்ஏ குரூப் டூவில் மார்ஜினல் காஸ்டிங் டெப்த்தாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ யூ நோ நீட் டு ஒரி அபவுட் திஸ் டேர்ம் ஹியர். இட் இஸ் யூஸ்ட் ஹியர் ப்ராஃபிட் வால்யூம் ரேஷியோ. அப்படின்னா 60% சொன்னால் 100 ரூபாவில் 60 ரூபா கான்ட்ரிபியூஷன் பேர். வேரியபிள் காஸ்ட் போக மிச்சம் இருக்கிறது வந்து கான்ட்ரிபியூஷன் பேர். அப்போ 60 rupees வந்து கான்ட்ரிபியூஷன். rupees 60 per unit. Fixed cost less பண்றதுக்கு முன்னாடி, fixed operating cash cost, okay, fixed operating இது வந்து contribution. Cash cost எவ்வளவு சொல்லி இருக்காங்கன்னா, அதாவது depreciation இல்லைன்னு இன்டைரக்டா மீன் பண்ணி இருக்காங்க. Okay, 16 lakhs சொல்லி இருக்காங்க. Okay, fixed operating cash cost. And in addition to this, advertisement expenditure will have to be incurred as follows. Okay, எவ்வளவு அப்படி சொன்னாக்க advertisement expenses in lakhs 30 lakhs அப்படின்னா என்ன அர்த்தம்? advertisement முதல் ஆண்டில் 30 lakhs. ஓகே, இது ருபீஸ், இது வந்து thousands, இந்த இது மட்டும், இது வந்து lakhsல. செகண்ட் இயர்ல 15 lakhs, third to 5 10 lakhs, 6 to 8 4 lakhs each. The company is subject to 50% tax rate. Okay, and SLM method of depreciation will be followed, and that is permissible for the tax purposes also. And taking 12% as appropriate tax after tax cost of capital, KO. எவ்வளோ சொல்லியிருக்கிறாங்க? 12% எடுத்துக்க சொல்லியிருக்கிறாங்க. should the project be accepted. அப்போ நம்ம கேஷ் ஃப்ளோ கால்குலேட் பண்ணிட்டு கம்ப்ளீட்டாக ப்ரொசீட் பண்ண வேண்டிய ஃபுல் ஒரு காம்ப்ரிஹென்சிவ் இல்லஸ்ட்ரேஷன் தான் இது. லெட் மீ ஒர்க் அவுட் திஸ் ஒன். எஸ், ஸோ திஸ் வில் பி அவுட்ஃப்ளோ, திஸ் வில் பி த இன்ஃப்ளோ ரிலேட்டட் டு த இன்வெஸ்ட்மெண்ட். ரெகுலராக ஆப்ரேட் பண்ணுறதுனால வரது என்ன அப்படின்னு சொல்லும் போது இதை கால்குலேட் பண்ணி ஆகணும். முதல் ஆண்டில் இயர் 1ல what is the production unit? 80,000. second yearல 120,000. 3 to 5 300,000 units are sold. 6 to 8 200,000 units are sold. Now, what about the contribution? ஒரு யூனிட் வித்தால் எனக்கு எவ்வளவு கான்ட்ரிபியூஷன் கிடைக்குது? 60 ரூபாய் கிடைக்குது. ப்ராஃபிட்டுக்கும் கான்ட்ரிபியூஷனுக்கு என்ன வித்தியாசம்? கான்ட்ரிபியூஷன்ல வேரியபிள் காஸ்ட் மட்டும் சப்ட்ராக்ட் பண்ணி இருப்பாங்க, அது பேர் கான்ட்ரிபியூஷன். ஓகே, அப்ப 60% சொன்னால் 60 rupees சொன்னால் மல்டிப்ளை பண்ண எவ்வளவு வேல்யூ வருது? 48 lakhs. Yeah, 48 lakhs. The next 72 lakhs. Next 180 lakhs. Next 120 lakhs. From the contribution, you have to subtract operating cost, fixed cost. ஆனா டேர்ம் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்க, கேஷ் காஸ்ட். கேஷ் காஸ்ட்னு சொன்னால் டெப்ரிசியேஷன் இன்னும் இதில் சேர்க்கல, அப்போ அதை நீங்கள் கண்டுபிடிச்சி சப்ட்ராக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது இன்டைரக்டாக மீன் பண்ணுறோம். ஃபிக்ஸ்டு காஸ்ட் பீயிங் 16 lakhs in all the scenario, எல்லா வருஷமும் கான்ஸ்டன்ட்டாக தான் இருக்கு. As name says, it is being fixed, remains constant for all the years irrespective of the production capacity utilized. What you get here is called cash inflow before tax, EBITDA. இதுக்கு பேரு EBITDA or cash inflow before tax. The cash inflow before tax or EBITDA in this case being first year, and of course we have the advertisement also. Advertisement cost அதை நான் சப்ட்ராக்ட் பண்ணியிருக்கிறேன். 30 lakhs first year க்கு, second year க்கு 15 lakhs,
3 to 5, 10 lakhs. And 6 to 8, 4 lakhs. You have to subtract these two to get cash inflow before tax or EBITDA. 48 minus 46, 2 lakhs. And here 41 lakhs. Check the answer, work out along with me and check the answer. Let me know if there is any calculation error. 154 lakhs, 100 lakhs, 100 lakhs. From there, you have to subtract the depreciation. Depreciation 120 minus scrap value divided by life 8 years. அப்போ இங்கே 15 lakhs. அதே மாதிரி additional assets வந்து 10 minus 1, 9 divided by what? 6. ஏன்னா 2 வருஷம் முடிஞ்ச பிறகு இன்வெஸ்ட் பண்றோம். 3, 4, 5, 6, 7, 8க்கு மட்டும் தான் depreciation, அதாவது 6 இயர்ஸ்க்கு. அதாவது இது ஒரு 1.5 lakhs. Depreciation for the first year 15 lakhs. Second year 15 lakhs. From 3rd to 8th year வரைக்கும் 15 plus 1.5, 16.5 lakhs will be the depreciation. அங்க புது asset ஒன்று வாங்கியிருக்கிறோம், அதுக்கும் depreciation சேர்த்து claim பண்ணியிருக்கேன். After this, I will be getting EBT, EB80. ஐயா நான் கன்சிடர் பண்ணல, அதனால EBT யூஸ் பண்ணிக்கிறேன், earnings before tax, or EBIT. EBIT will not be applicable here. We are assumed that interest is absent here. Here the value being 2 lakhs minus 15 lakhs, 13 lakhs negative, 13 lakhs negative, 41 minus 15, 26 lakhs positive, and here 137 lakhs 50,000 and 83 lakhs 50,000 EBT. Now the applicable tax, depreciation use பண்ணிட்டோம், இப்போ என்ன பண்ணி ஆகணும்? Minus tax. Tax being 50%. அப்போ 50%னா என்ன மாதிரி அஷ்யூம் பண்ணிக்கலாம்? 3 விதமா அஷ்யூம் பண்ணலாம். இங்க டாக்ஸ் நெகட்டிவா இருக்கும்போது ஃபர்ஸ்ட் இயர்ல EBT நெகட்டிவா இருக்கு, அப்ப ப்ராஃபிட் இல்லைன்னு நீங்க டாக்ஸ் கட்ட வேண்டாம் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் தி அசம்ஷன். வாட் ஆர் த அதர் அசம்ஷன்ஸ்? இதை முதல் முடிக்கிறேன். இன்கம் வந்திருந்தா மட்டும்தான் டாக்ஸ் கட்டுவோம் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் தி அசம்ஷன். அப்படி இல்லைன்னா வேற என்ன 2 அசம்ஷன் டிஃபரெண்ட் இருக்கு அப்படிங்கிறது we will see later on. இப்போ 26 lakhsனா 50% 13 lakhs will be subtracted here. Here 50% 68 lakhs 75,000. Here 41 lakhs 75,000. You will be getting EAT. No income, no tax. No income or loss, no tax. If there is income, 50% tax is paid. The first year, the EAT being negative 13 lakhs. Here 13 lakhs positive. Here 68 lakhs 75,000 positive. And here 41 lakhs 75,000 positive. Clear? Now, you have to add the depreciation back because எனக்கு என்ன வேணும்? Cash inflow வேணும். Depreciation here being 15 lakhs. First and second year ரெண்டுமே 15 lakhs.
Thereafter, one more additional asset included. So, upper depreciation rise to from 15 to 16 and a half lakhs. 16 and a half lakhs. Is that okay? Now, if I add the depreciation back, then I will get cash inflow. This is the base. 30 lakhs negative, 50 lakhs positive, ends up with the cash inflow being 2 lakhs for very first year. 28 lakhs is for the second year. 85 lakhs 25,000 for the third to fifth year. 3 ல இருந்து 5 வரைக்கும். Then 58 lakhs 25,000 is the value for the 6 to 8. So NPV எல்லாம் ஈஸி. ஆனா NPV தேவையான கேஷ் இன்ஃப்ளோ வேணுங்க கால்குலேட் பண்றது ட்விஸ்ட் பண்ணலாம். அப்படி பண்ணா கால்குலேஷன் டைம் ஜாஸ்தி எடுக்கும். ஓகே, எப்படி ஃபினான்ஷியல் அக்கவுண்ட்ஸ்ல நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் சிங்கிள் என்ட்ரி எல்லாமே டைம் கன்சூமிங் சாப்டர்ஸோ அது மாதிரி இது டைம் கன்சூமிங் சாப்டர்ஸ். when you need to calculate cash. கிளியர்? அப்ப அந்த ஸ்பீட் வேணும். திரும்ப 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 ஒர்க் அவுட் பண்ணி ஸ்பீட் வரணும். கால்குலேட்டர் யூஸ் பண்றது ஸ்பீட் வரணும். சார், இந்த டாக்ஸ் ட்ரீட்மெண்ட்டுக்கு அதர் மாடல்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொன்னீங்களே சார். ஆமா, லெட் மீ கோ ஃபார் த அதர் மாடல். அனதர் மாடல் எப்படி வரலாம்னா அதர் மாடல். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் EBT ஃபர்ஸ்ட் இயர் வந்து 13 lakhs, 26 lakhs இது வந்து நெகட்டிவ். இங்கே 26 lakhs, இங்கே 137.5 lakhs, இங்கே 83.5 lakhs. இப்படி இருக்கும்போது டாக்ஸ் எப்படி கால்குலேட் பண்றீங்கன்னா 50%. இன்கம் இல்லாத போது நோ டாக்ஸ். அடுத்த வருஷம் இன்கம் வந்துச்சுன்னா, சார் போன வருஷம் இன்கம் வரல சார், அதனால இந்த வருஷம் லாபத்துல அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டுமான்னு கேட்கிறாரு. ஓகே, பண்ணிக்கலாம் ஆன் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆஃப் சம் ஆஃப் த கண்டிஷன்ஸ். அவர் அந்த எல்லா கண்டிஷன்ஸ் ஃபுல்ஃபில் பண்ணிட்டாருன்னா இந்த 13 லட்சத்தை இதில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த 26ல 13 லட்சம் போயிடுச்சுன்னா, இந்த 26ல 13 லட்சம் போயிடுச்சுன்னா பேலன்ஸ் 13 லட்சம் இருக்கு. அதுக்கு மட்டும் டாக்ஸ் கட்டினா போதும். 6.5 லட்சம் டாக்ஸ் கட்டினா போதும். மற்ற ஆண்டுகளில் as usual 68.75 lakhs and 41.75 lakhs. There is no any doubt. In this case, the difference to be noted is this point. ஒரு வருஷம் லாஸ் வந்துச்சுன்னா அடுத்த வருஷம் வரக்கூடிய கெயின் அந்த லாஸ் அட்ஜஸ்ட் பண்ணது போக மிச்சம் இருக்கக்கூடிய கெயினுக்கு மட்டும் டாக்ஸ் கட்டலாம். தட் இஸ் கால்ட் செட் ஆஃப் அண்ட் கேரி ஃபார்வர்ட். பட் அது பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க சில கண்டிஷன்ஸ். அதாவது ஃபைலிங் ஆஃப் ரிட்டர்ன் ஆஃப் இன்கம் ஷுட் பி டன் வித்தின் த ஸ்டிப்புலேட்டட் டைம். இது மாதிரி சில கண்டிஷன்ஸ் ஃபுல்ஃபில் பண்ணால் நீங்கள் கிளைம் பண்ணலாம், இல்லை பண்ண முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் கேஸில் ஹி இஸ் நாட் எலிஜிபிள் ஃபார் கிளைமிங் த செட் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறது ஒன் ஆஃப் த மாடல். இப்போ பார்த்த மாடலில் வந்து என்ன ஆயிடுச்சு, he has the rights to set off and he fulfills all the conditions to adjust the loss in the subsequent periods income சொன்னால் subsequent periodல வரக்கூடிய இன்கம்ல அட்ஜஸ்ட் பண்ணது போக பேலன்ஸ் கொடுக்கணும். சப்போஸ் இந்த லாஸ் வந்து 13 லட்சத்துக்கு பதிலா 30 லட்சமா இருந்தா சார், ரெண்டாவது வருஷத்துல 26 லட்சம் வந்துச்சு. அந்த 26 லட்சத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி இன்னும் 4 லட்சம் லாஸ் இருக்கு. அப்ப இந்த வருஷம் டாக்ஸ் வராது. அதுக்கு அடுத்த வருஷம் நீங்க என்ன பண்ணிக்கலாம், அந்த 4 லட்சம் போக மிச்சத்துக்கு டாக்ஸ். Clear? So when there is a loss, that loss can be adjusted in the next year's profit. After adjusting any profit left over, for that only you have to pay the tax. For that only you have to pay the tax. Now, one more method we have, EBT 13 lakhs. 26 lakhs, 137.5 lakhs, 83.5 lakhs. ஓகே, இன்னொரு மெத்தட்ல இங்க லாஸ் வந்திருக்குல்ல, கெயின் வந்தால் 13 லட்சம் ரூபாய் டாக்ஸ் எக்ஸ்டென்ட்டுக்கு டிடக்ஷன்ஸ் பண்ணுவீங்க. லாஸ் வந்தால் டாக்ஸ் எக்ஸ்டென்ட்டுக்கு நீங்க கெயினா ட்ரீட் பண்ணலாம். இது கெயின், இது லாஸ். அது எப்படி சார், இவர்கிட்ட ஏற்கனவே ஒரு பிசினஸ் இருக்கு. அந்த பிசினஸ்ல அவருக்கு 100 லட்சம் ரூபாய் லாபம் வந்திருக்கு. இப்ப புதுசா ஆரம்பிச்ச இந்த ஒரு எக்ஸ்ட்ரா ப்ராஜெக்ட்ல 13 லட்சம் நஷ்டம். அதை போய் இதுல அட்ஜஸ்ட் பண்ணாருன்னா அவருடைய ப்ராஃபிட் என்ன ஆயிடுச்சு, 87 லட்சமா மாறி போச்சு.
இந்த லாஸ் வராமல் இருந்திருந்தால் அவர் எவ்வளவு டாக்ஸ் கட்டியிருக்கணும்னா இந்த 100 லட்சத்துக்கு 50% 50 லட்சம் ரூபாய் கட்டியிருக்கணும். லாஸ் வந்ததுனால 87 லட்சம் தான் அவருடைய இன்கம் சொல்லிட்டு அந்த 87 லட்சத்துக்கு 50% 43.5 lakhs கட்டியிருப்பார். அப்ப 6.5 lakhs அவருக்கு சேவிங்ஸ் தானே அப்படிங்கிறது ஒன் மோர் அசம்ஷன். He has already one more division which is yielding good profit where this loss can be set off. ஒன்னு இந்த வருஷம் இல்லை அடுத்த வருஷம் வர அதே லாபத்தில் அட்ஜஸ்ட் பண்றது ஒண்ணு, அந்த என்டிட்டிக்கு இன்னொரு என்டிட்டி இருக்கு அதுல லாபம் இருக்கு, இந்த லாஸ் வந்து அங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டான், அதனால அங்க வரக்கூடிய ப்ராஃபிட் குறையுது, குறைஞ்ச ப்ராஃபிட் கம்மியா டாக்ஸ் கட்டினதால ஒரு சேவிங்ஸ் இருக்கு. அப்படி போட்டீங்கன்னா உங்களுடைய ஈட் இன் திஸ் கேஸ் பீயிங் 6.5 lakhs லாஸ். ஒரிஜினலா 13 லட்சம் நஷ்டம், 6 லட்சம் ரூபாய் சேவிங்ஸ், அதனால மிச்சம் 6 லட்சம் ரூபாய் நமக்கு லாஸ். அடுத்த வருஷம் வரும்போது 13 லட்சம், மிச்சம்லாம் சேம். So these are the three methods are there, predominant methods. Most probably you can choose this method, அல்லது whatever the other methods you choose, give a small hint. Sir, I have followed this way, the other way also possible, or hint கொடுக்கலாம். Now the cost of capital being 12%, now we go for calculating what? Finally NPV calculate பண்ண போறேன். இப்பதான் நமக்கு NPV calculation வருது. சார் இப்ப பண்ண விடிஞ்சிருமே சார், விடியறதுக்குள்ள எக்ஸாம் ஆன்சர் கொடுத்துட்டு வந்துருங்க, இல்லைன்னா பேப்பரை பிடிங்கிடுவாங்க பார்த்துங்க. இந்த மாதிரி சம் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக டைம் போயிடும். ஓகே, ஸோ எத்தனை பேர் ஒரு குரூப் எழுதி இருக்கிறீங்க இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த 3 மணி நேரத்தில் பேப்பர் முடிக்க முடியாது. 3 மணி நேரத்தில் அவன் 4 மணி நேரம் இல்லை 4.5 மணி நேரத்துக்குரிய கொஸ்டின்ஸை கொடுத்துருப்பான். ஸோ விச் இஸ் ரியலி டஃப் டு ஃபினிஷ் அப். எனக்கு தெரியும், ஆனால் டைம் கொடுங்க சார். அவனு சொல்ற பில் அடிச்சிடும் சார், அதான் பிரச்சனை. அதில் சும்மா இருக்க மாட்டேன். சிஎம்ஏ ஒரு ஃபைனல் எக்ஸாம் எழுதும்போது ஒரு இன்விஜிலேட்டர்ல அவர் தான் ஹெட்னு நினைக்கிறேன். அந்த எட்டேர் இதுக்கு கட்ட குரலாக இருக்கும், ரொம்ப வாய்ஸ் வந்து பயங்கர சவுண்டாக இருக்கும். ஒரு 500 பேர் 1000 பேர் உட்கார்ந்தாலும் எல்லாத்துக்கும் கிளியரா கேட்கும். 6.5 மணி நேரத்துக்கு ஒரு முறை அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருப்பாரு. நான் யோசிச்சிருப்பேன், இது மைனஸ் பண்றது பிளஸ் பண்றத உடனே ½ an hour மோர் பாரு முடிஞ்சு போச்சு, அந்த மைண்ட்ல இருந்து போயிடும். இந்த எக்ஸாம் இந்த ஆள் வந்துடக்கூடாதா அப்படின்னு நினைச்சே போவேன். ஜமா முடிச்சு வச்சுதான் வேற சொல்லு. அதுக்கப்புறம் நல்ல நண்பர் காலேஜ் லெக்சர் இன்ட்ரோடியூஸ் பண்ணி விட்டாங்க அவர்கிட்ட, அதுக்கு நல்லா பழகினார், வாங்க உட்காருங்க அப்படின்லாம் சொன்னார். பட் எக்ஸாம் படுத்தி எடுத்துட்டார். பட் ஐ கிளியர் எக்ஸாம்ஸ் ஹாப்பிலி. ஓகே, ஸோ அப்போ வந்து எக்ஸாம் சென்டர் வந்து ஜமால் முகமது காலேஜ், பிகாஸ் அப்போ ஷேக் முகமது வாஸ் பிரின்சிபல், மை டீச்சர் ஆல்சோ வாஸ் a cost accountant. அதனால he is also chairman of CME Institute Trichy. அதனால அவர் வந்து என்ன பண்ணிட்டாரு, எங்க சென்டர்ல நடத்துங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டார். ஸோ அப்போ அவர் நடத்தும் போது இன்ஸ்ட்ரக்ஷன் இவர்கிட்ட கொடுத்துட்டார். ஸோ அதான் ப்ராப்ளம், ரைட்? Anyway, this is the logic. So அந்த மாதிரி சில டென்ஷனை கிரியேட் பண்ண 3 years டைத்துக்குலாம் நீங்க முடிச்சாகும். You have to finish up within 3 years. அப்ப இதெல்லாம் சம்ம இப்ப நீங்க 14 மார்க்கு, ஒரு மார்க்குக்கு 1.5 மணி நேரம் தான் நீங்க எடுத்துக்கணும். 14 மார்க் கொஸ்டினுக்கு எத்தனை நேரம் எடுத்துக்கணும்? 21 நிமிஷம். இந்த சம்ம 21 நிமிஷத்துல முடிச்சிருக்கணும். நடத்திட்டேன்ல, வீட்டுல போயிட்டு திரும்பவும் பாருங்க, 21 நிமிஷத்துல முடிக்க முடியுதான்னு பாருங்க. முடியாது. அப்ப 21 நிமிஷத்துல முடிக்கிறது 21 நிமிஷம் கிடையாது. கணக்குல இதெல்லாம் படிச்சு நடத்திட்டேன், 15 நிமிஷத்துல முடிக்கணும். இங்க 15 நிமிஷத்துல முடிச்சாதான் அங்க வந்து 21 நிமிஷத்துல முடிக்க முடியும். இப்போ கால்குலேட்டர் யூஸ் பண்ற எவ்வளவு ஸ்பீட் இருக்கணும், அங்க உட்கார்ந்து இந்த நம்பர் எழுதுவீங்க பாருங்க, 54 லட்சம் ரூபாய், 1,37,50,000 ரூபாய். சத்தியமா நான் சொல்றேன், இதெல்லாம் உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணும். ஸ்தானத்தை மாத்தி போடுவீங்க, கூட்டுவீங்க, வராது. இப்ப புரியுதா நான் ஏன் வந்து முடிஞ்ச வரைக்கும் ஸ்தானங்களை நேர்நேரா போடுறேன் அப்படின்ட்டு? அதெல்லாம் ஹேபிட். எத்தனை பேர் அந்த ஸ்தானத்தை கரெக்டா போட்டிருக்கீங்க பாருங்க, போட்டிருக்கிறீங்க. எத்தனை பேர் போடல? போட்டீங்களா? எல்லாருமே சைலண்டா இருக்க பார்த்தா போட்டியா? ஏதாவது ஒண்ணு எனக்கு தெரியும், எல்லா தப்பு நான் பண்ணி பார்த்துட்டா ஐயோடா இது முன்னாடியே ஒழுங்கா எழுதி தொலைச்சிருந்தா ஒரு டைம் சேவ் ஆயிருக்குமே அப்படின்லாம் நான் யோசிச்சிருக்கேன். அதுதான் பிராக்டிஸ்யா. இது 21 நிமிஷத்துல முடிக்கிறது பல விஷயங்கள் இருக்கு. அதுக்கப்புறம் என்னாச்சு, 1,37,50,000 ரூபாய். சே, இப்படி போட்டா வேற முடியாதா? அப்ப எவ்வளவு டைம் சேவ் ஆகுது? இதை சிம்பிளிஃபை பண்றதுக்கு என்ன பண்ணோம்?
அதான் சொன்னேன், can we use in lakhs and rupees, thousands? allowed. இப்படி ஏதாவது மாத்தி மாத்தி போட்டாதான் இதை வந்து நீங்க சொல்ற அவங்க கேட்கிற நேரத்துக்குள்ள முடிக்க முடியுமா? Now I'll go for the final calculation, cash inflow. So cash flows, NPV calculation. So here 1 2 3 4 5 6 7 8 years cash inflow being 2 lakhs in the very first year, 2 lakhs 200,000 ன்னு கூட போடலாம். ஆனா சில சமயம் எக்ஸாம்ல என்ன பண்ணியிருப்பார், அக்யூரேட் டு 2 digit எல்லாம் கொடுப்பாங்க, அப்படி ஒரு விலங்கன் கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா நீங்க 2 lakhs போடலாம் அல்லது 200,000 போடலாம். நான் ஃபுல்லாவே ஒர்க் அவுட் பண்ணி காமிக்கிறேன். அண்ட் இங்கே 28 lakhs, இங்கே வரும்போது 8 lakhs 85 lakhs 25,000, 85 lakhs 25,000, year 3, year 4, year 5, 3 வருஷத்துக்கு. 6 to 8 வரும்போது 58 lakhs 25,000, 58 lakhs 25,000, 58 lakhs 25,000. அது மட்டும் இல்ல, இதெல்லாம் இன்ஃப்ளோ 16 லட்சம் ரூபாய் எப்ப 8th இயர்ல. அவுட்ஃப்ளோ வரும்போது ஓகே, அவுட்ஃப்ளோ வரும்போது இயர் 0ல ஒரு 135, இயர் 2ல ஒரு 10 lakhs நமக்கு அவுட்ஃப்ளோ வந்திருக்கு. இங்க நான் போட்டுக்கிறேன். 8th இயர்ல ரியலைசேஷன் ஆஃப் செகண்ட் மெஷின் as well as realization of your working capital, right? இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? You have to use the PV factor, 12% PV factor, then you will get discounted cash inflow. அப்ப இதெல்லாம் ஆட் பண்ணிட்டீங்கன்னா you will be getting summation of discounted cash inflow minus cash outflow. cash outflow 0th periodல எவ்வளவு அவுட்ஃப்ளோ இருக்கு? 0th periodல 120 15 இருக்கு. புது அசெட்ஸ் வந்து 10 2 வருஷத்துக்கு அப்புறம், அப்ப இது ஒரு 130 lakhs, 1 crore 30 lakhs. செகண்ட் இயர்ல ஒரு 10 lakhs நீங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் இயர்ல 0th பீரியட்ல 120 lakhs வந்து ஒரிஜினல் அசெட்டுக்கும் ஒர்க்கிங் கேபிட்டல் 15, 1,35,000 எனக்கு அவுட்ஃப்ளோ. அண்ட் செகண்ட் இயர் எண்ட்ல செகண்ட் அடிஷனல் அசெட் இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன், அதுக்கு 10 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன். ஐ ஹவ் இன்வெஸ்டட் another 10 lakhs. Clear? Now 0th பீரியட்ல பி ஃபேக்டர் எப்பவுமே ஒண்ணுங்க. ஒரு ரூபாய் இன்னைக்கு ஒரு ரூபாய் இருக்கு பாக்கெட்ல, எவ்வளவு ஒருத்துக்கு ஒரு ரூபாய் தானே. நாளைக்கு ஒரு ரூபாய் அது வட்டி சேரும். இன்னைக்கு ஒரு ரூபாய் ஒரு ரூபாய் தான். அப்ப 0th பீரியட்ல ஒரு ரூபாய் தான் 12% எதுவா இருந்தாலும் சரி. அப்ப ஃபர்ஸ்ட் இயரோட பி ஃபேக்டர் 0.893 for 12%, செகண்ட் இயருக்கு 0.797, 0.712, then 0.636, then 0.567, here 0.507, here 0.452, here 0.404 for these two. அதே மாதிரி இங்க செகண்ட் இயர்ல 10 லட்சம் ரூபாய் இருக்குன்னா இன்னைக்கு அதோட அவுட்ஃப்ளோ கரண்ட் காஸ்ட் எவ்வளவு? 0.797. செகண்ட் இயருடைய பி ஃபேக்டர் வச்சு நம்ம டிவைட் பண்ணா இன்னைக்கு இதோட வேல்யூ என்ன கிடைச்சிடும். Now cash inflow and PE factor is the discounted cash inflow, this value being 1,78,600, 22 lakhs 31,600, 60 lakhs 69,800,
54 lakhs 21,900. 48 lakhs 33,675. 29 lakhs 53,275. 26 lakhs 32,900. 29 lakhs 99,700. அதாவது ரெண்டு ஆட் பண்ணி போட்டுருக்கேன். I added these two and multiplied with 0.404. Then summation of discounted cash inflow here be 2 crore 73 lakhs 21,450. Cash outflow being இது ஒரு 1 crore 35 lakhs. Second year endல 10 lakhs இருக்குன்னா அதோட present value 7 lakhs 97,000. If I subtract these two, அதாவது இந்த ரெண்டோட வேல்யூ 1 crore 42 lakhs 97,000. If I subtract this value from this value, இது வந்து summation of discounted cash outflow. வெறுமனே இது வரைக்கும் cash outflow போட்டு இந்த இடத்துல வந்து என்ன வார்த்தை யூஸ் பண்ணியிருக்கிறேன், summation of discounted cash outflow. ஏன்னா ரெண்டு மூணு cash outflow இருக்கு, எல்லாமே 0th பீரியட் கிடையாது. அப்படிங்கும்போது ஃபியூச்சர் வேல்யூல இருக்கிறதுமே இன்னைக்கு என்ன வேல்யூ இருக்குங்கிறது கால்குலேட் பண்ணிக்கலாம். Then the NPV in this case being 1 crore 30 lakhs 24,450. Okay. As the NPV being positive, you can choose this. நீங்க எப்ப ஆன்டி ஃபேக்டர் யூஸ் பண்ணுவீங்க? When the cash inflow is constant year after year, you can use the anti factor. ஆனா இங்க கான்ஸ்டன்டா இருக்கானா? இந்த 3 வருஷத்துக்கு கான்ஸ்டன்டா இருக்கு. அப்ப இந்த 3 வருஷத்துடைய P ஃபேக்டரை ஆட் பண்ணுங்க. அத ஏதாவது ஒரு வருஷத்துடைய வேல்யூ வச்சு மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா இந்த 3 வருஷத்துடைய வேல்யூ கிடைச்சிடும். To speed up your calculation. அப்ப 3 to 5, அந்த 3 to 5 உடைய accumulated P factor என்ன? 85 lakhs 25,000 ஓட அதை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா இந்த summed up வேல்யூ கிடைச்சிடும். செக் பண்ணி பாருங்க. அதே மாதிரி இதையும் நீங்க சம் பண்ணலாம். இந்த மூணுத்தை சம் பண்ணணும். அண்ட் இது தனியா போட்டாலும், இது தனியா போட்டாலும் இப்படியும் போடலாம். பட் அதுக்கும் வேலை செய்ய வேண்டியதா இருக்கு, அதனால நம்ம எப்பயே டேட்டா போட்டோம். Clear சொல்லுங்க, டெக்ஸ்ட் பண்ணுங்க. We'll move on to the next one. You can try this sum yourself at your own home. Check whether you are able to finish up within 15 minutes. 15 minutes முடியல என்ன பண்ணுவோம்? ஏதாவது ஒன்று யோசிங்க, குறுப்பலிலேயாவது யோசிங்க. நான் சொன்ன மாதிரி ஃபுல்லாக எழுதணும்னு அவசியம் இல்லை. இந்த இடத்துல உட்காந்துட்டு கோடு போடுங்க, அண்டர்லைன் பண்ணுங்க, இதெல்லாம் அவர காரியமா? ஓகே.
Is it clear? Now, next illustration. Question number 10. So we are going to start the applications of the things what we have learned. இது வரைக்கும் எல்லா விஷயங்களும் முடிஞ்சிருச்சு. மெத்தட்ஸ் எல்லாம் பார்த்து முடிச்சோம். கேஷ் ஃப்ளோ கால்குலேட் பண்ற மாதிரியான இல்லஸ்ட்ரேஷன்ஸ் வரும்னு சொன்னேன். அதை பத்தி பிரீஃபிங் பண்ணி அதையும் பார்த்துச்சு. இனிமேல் டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன்ஸ். ரெண்டு அசெட்ஸ் இருக்கு, ரெண்டுல ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணோம். ஏ பி, either you can choose A or B. If you choose A, you don't choose B. If you choose B, you don't choose A. அப்படி சொன்னா அது பேர் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ். ஒன்று வாங்கினா இன்னொன்று எடுக்க முடியாது. 4-5 கொடுத்துட்டு ஆர்டர் பண்ணி எது பெஸ்ட் அந்த ஆர்டர்ல சொல்லுங்க அப்படின்னு சொன்னா அது இன்னொரு மாடல். இப்போ மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ப்ராஜெக்ட்ஸ் வந்துச்சுன்னா எப்படி நம்ம சூஸ் பண்ணுறது? என்பிவி கால்குலேட் பண்ணுங்க, எது பெட்டரா இருக்கோ நம்ம சூஸ் பண்ணுவோம். தட்ஸ் லாஜிக், ரைட்? சிம்பிள் சம் வந்து சிம்பிள். நம்ம இதை பேஸ் பண்ணி தான் ஃபர்ஸ்ட் இல்லஸ்ட்ரேஷனை பார்த்தோம். அதெல்லாம் இந்த மாதிரி சம்ஸ் வரும், ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடலாம். பார்ப்போம். A company is faced with the problem of choosing between two mutually exclusive projects. Project A requires cash outlay rupees 1 lakh and cash running expenses being 35,000 per year. Project A. Project A வந்து பார்த்தீங்கன்னா cash outflow எவ்வளோ இருக்கு? 1 lakh and cash outflow from year 1 to இதோட லைஃப் எண்ட் வரைக்கும். ஓகே, 35,000 எனக்கு செலவாகுது. On the other hand, project B will cost 1,50,000 and requires cash running expenses of rupees 20,000. இது A, இது B. Both the machines have an 8-year life. அப்போ 1 to 8 years வரைக்கும் இது செலவாகும். Project A has salvage value of rupees 4,000. 8th yearல salvage value. A உடைய salvage value 4,000, B உடைய salvage value 14,000. The company's tax rate is 50%. Tax rate 50%, and it has 10% required rate of return. KO being 10%. KO being 10%. Assuming depreciation on straight-line basis, asset in which project should be accepted? Which project should be accepted? இந்த சம்ல இன்கமே கொடுக்கல. இன்கமே கொடுக்காத சம்ம நீங்க இப்போ ஒர்க் அவுட் பண்ணோம். அப்போ இன்கமே இல்லாத சம்ம இருந்தா எக்ஸ்பென்சஸ் இருக்கிறதுல எது கம்மியாக இருக்கோ அதை நம்ம சூஸ் பண்ணோம். இருக்கிறதுல 2 வண்டி வாங்கணும்னு நினைக்கிறீங்க. ஏன்னு ஒரு வெரைட்டி வண்டி, பின்னு ஒரு வண்டி. ஏ வந்து மைலேஜ் ஜாஸ்தி, இன்வெஸ்ட்மெண்ட் கம்மி. பிங்கிறது மைலேஜ் காஸ்ட் வந்து சீப்பர், இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் ஜாஸ்தி. அப்போ என்ன பண்ணுவீங்க? ரெண்டையும் சேர்த்து ஆவரேஜாக எனக்கு என்ன காஸ்ட் சீப்பராக வருதோ அதாவது சூஸ் பண்ணுவீங்க. அதான் இங்கே லாஜிக். And you can claim the depreciation here being okay divided by life. Here 1 lakh minus 4, 96 divided by 8 போட்டீங்கன்னா
12,000 rupees depreciation for the asset A from 1 to 8 years. B க்கு வரும்போது 1,50,000 minus 14, 1,36,000 divided by 8 எவ்வளவு வருது? 17,000 depreciation. Now I am going to calculate cash inflow. Cash inflow எப்படி calculate பண்ணுவீங்க இந்த சமக்கு? How will you calculate the cash inflow? Tell me, how will you calculate the cash inflow? எப்படி போடுவீங்க? Cash inflow before tax. அதுல இருந்து நீங்க depreciation less பண்ணிட்டீங்கன்னா you will be getting EBT. அதுல இருந்து tax less பண்ணிட்டீங்கன்னா you will get EAT. அதுக்கப்புறம் you have to add the depreciation back to get the cash inflow. For project A, cash inflow before tax எவ்வளவுங்க? தெரியல. ஆனா 35,000 ரூபாய் மாசம் வருஷம் செலவாகும் தெரியும். இன் ப்ராஃபிட்டே இல்ல, ஜீரோ ப்ராஃபிட், 35,000 ரூபாய் செலவச்சுனா what is your result? 35,000 loss. Isn't it? Cash inflow before tax being 35,000 loss. Depreciation ஒரு 12,000 ரூபாய் சேர்த்தோம்னா your loss being 47,000. bracketல போறேன் representing loss. Tax வந்து 50%, 23,500. சார் லாஸ் வந்தா எப்படி சார் டாக்ஸ் வரும்? இந்த மாதிரி சமயத்துல நம்ம போட்டே தான் ஆகணும். வேற ஏதோ பிசினஸ் இருக்கு, அவனுக்கு கட்டாயமா பிசினஸ் இருக்கு, லாபம் எவ்வளவுன்னு சொல்லல அப்படின்னா இதுக்கு வந்து எவ்வளவு செலவாகுதோ அதை பீரியட்ல டெபிட் பண்ணுவோம். ப்ராஃபிட் குறைஞ்சா டாக்ஸ் சேவிங்ஸ் இருக்கும். இப்போ பேலன்ஸ் EAT வந்து எவ்வளவு இருக்கு? 23,500 negative. And then you have to add the depreciation back. EAT profit அந்த depreciation add பண்ணீங்கன்னா cash inflow அதிகமாகும். ஆனா EAT நெகட்டிவ்ல இருக்கு, 12,000 பாசிட்டிவ். EATங்கிறது எனக்கு depreciationங்கிறது எனக்கு ப்ராஃபிட். என்ன காரணம்? நான் கேஷ் எக்ஸ்பென்சஸ். நான் கேஷ் எக்ஸ்பென்சஸா இருக்கும்போது to the extent of T will be my gain சொல்லி இருக்கிறோம். அதாவது கெயின் அதை ஆட் பண்ணோம்னா ultimate cash inflow being 11,500 negative. Similarly for B, 20,000 minus depreciation 17. அந்த 20,000 நெகட்டிவ்ல இன்னொரு 17,000 ரூபாய் நெகட்டிவ் போட்டோம்னா 37,000 லாஸ் ஆச்சு. tax being எவ்வளோ? 18,500. 18,500. tax போக tax எனக்கு gain ஆயிடுச்சு. when it is a loss there is a savings, when there is a gain there is a tax payment in case of cash. Okay, அப்ப 18,500 loss. I have to add the depreciation back which is 17,000. அப்ப ultimate cash inflow being 1,500 negative. Our cost of capital in this case being 10%. Find out NPV. NPV எப்படி கண்டுபிடிப்பீங்க? NPV is equal to equal cash inflow இருந்தால் you can use the anti factor. and nth periodல scrap value வந்துச்சு அப்படி சொன்னாக்க into anti factor. அதுல இருந்து நம்ம என்ன சப்ட்ராக்ட் பண்ணோம்? cash outflow at 0th period சப்ட்ராக்ட் பண்ணோம். இதான் ஃபார்முலா for A. okay, summation of discounted cash inflow எவ்வளவுங்க? இங்கே போட்டுக்கிறேன். summation of discounted cash inflow. What is the annuity factor for 10% for 8 years?
5.335. Annuity factor. அதெல்லாம் எப்படி calculate பண்றதுன்னு சொல்லி கொடுத்துருக்கிறேன். இல்லைன்னா டைம் வேல்யூ ஆஃப் மணியை பாருங்க. Otherwise, this value is given in your exams. No need to worry about that. Up, you have to multiply the cash inflow with this value. 11,500 year on year negative value for 8 years or 8 years or anti factor 5.335 na 11,500 negative into 5.335 multiply பண்ணிட்டீங்கன்னா discounted cash inflow இல்ல அது outflow எவ்வளவு வருது வேல்யூ 61,353 negative. B ல வரும்போது 1,500 into this value 8,003 negative. அதுக்கப்புறம் what about the discounted cash inflow for scrap value? PV factor for 10% for the 8th year எவ்வளவுங்க 0.467. இது PV factor. Now scrap value is the another inflow. அதுக்கு நீங்க என்ன பண்ணியாகணும் PV factor 4.67 0.467 வச்சு மல்டிப்ளை பண்ணா you will be getting the inflow actually இல்லையா இது பணம் வருது 1868 14,000 into 0.467 6538. Apart from that, cash outflow at the 0th period. இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வேணுங்கூடிய அசெட்ஸ் வாங்கும்போது இனிஷியல் எவ்வளவு செலவாகுது ஏக்கு ஒரு 1 lakhம் பிக்கு ஒரு 1,50,000 எனக்கு செலவு இருக்கு. ஓகே இதுவும் அவுட்ஃப்ளோ. அப்ப இந்த மூணையும் ஆட் பண்ணீங்கன்னா அல்டிமேட் வேல்யூ எவ்வளவு வருது தட் இஸ் கால்ட் NPV net present value. Net present value in the very first scenario being 1,59,485 negative value. B ல வரும்போது 1,51,465 negative value. அப்ப எதை செலக்ட் பண்ணோம் இது அவுட்ஃப்ளோவா இருக்கிறதுனால எது கம்மியா இருக்கோ அதை நீங்க சூஸ் பண்ணணும். இன்ஃப்ளோ அவுட்ஃப்ளோ இருந்துச்சுன்னா higher NPV will be taken in case of positive NPV. Negative NPV இருக்கு பட் இது அசெட் சம்பந்தப்பட்டது. இதனால என்ன ரெவென்யூன்னு தெரியல அப்படி சொன்னாக்க ஆஃபீஸ் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இருக்கு இல்லையா அதுல ரெவென்யூ என்ன இருக்கு ஆஃபீஸ்ல ஒரு ஜெராக்ஸ் மிஷின் வாங்கி போறாங்க அதுல ஒரு ரெவென்யூ இல்லை. அப்போ வாங்கலாமான 2 ஜெராக்ஸ் மிஷின் கொடுத்து எது வாங்குறது அப்படின்னு சொன்னாக்க இந்த 2 மிஷின்ல எது நமக்கு செலவு கம்மியா இருக்கோ அது வாங்கணும். 2 அசெட் இருக்கு 2 அசெட்ஸும் ப்ரொடக்ஷன் பண்ணலாம் அதை வச்சு நம்ம குட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணலாம் சேல் பண்ணலாம் ரெவென்யூ இருக்கு அப்படின்னா நம்ம ரெவென்யூ பேஸ் பண்ணி கேல்குலேட் பண்ணணும். இது எக்ஸ்பென்சஸ் பியூர்லி ரெவென்யூ பேஸ் பண்ணி பார்க்கும்போது NPV ரெவென்யூ ஹையரா அதை சூஸ் பண்ணுங்க. இந்த கேஸ் ஆஃப் எக்ஸ்பென்சஸ் பேஸ்ட் NPV வரும்போது எக்ஸ்பென்சஸ் எதுல கம்மியா இருக்கோ அதை நீங்க சூஸ் பண்ணுங்க. இது ரிஜெக்டட். On shifting from A to B, accepting B and not selecting A leads to a savings of rupees 8,020. இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் நமக்கு சேவிங்ஸ் ஆகும். Is that clear? Hope you will be able to now understand this. Tax வந்து மைனஸ் பண்ணிட்டீங்க சார் ஆல்ரெடி நெகட்டிவ்ல இருக்கு சார். இது பாசிட்டிவ் நம்பர். ஓகே. இந்த மைனஸ் பிளஸ் சம் சிம்பிள் ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு. மைனஸ் பிளஸ்ங்கிற மேத் கிடையாது இங்க. I'm not using that for your logic understanding. I'm telling you 47,000 loss வந்துச்சுன்னா tax savings 47,000 gain வந்துச்சுன்னா tax கட்டுவேன் அப்ப கழிச்சுட்டு பேலன்ஸ் சொல்லுவீங்க. அதே மாதிரி நஷ்டம் வரும்போது tax savings அது போக எனக்கு நஷ்டம் குறையுது அந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுங்க. this is tax savings. அப்ப இப்படி போட்டுக்கலாமா? ஓகே. யூசுவலா EBT பாசிட்டிவா இருக்கும்போது மைனஸ் டாக்ஸ் எக்ஸ்பென்சஸ் இது நெகட்டிவ் வரும்போது பிளஸ் டாக்ஸ் சேவிங்ஸ். இஸ் தட் கிளியர்? Hope you will be able to understand this.
So anyhow, rest I will continue the next class. Major conceptual discussion ஓட இருக்கக்கூடிய ஒரு சம் இப்போ நம்ம பார்த்தது முடிச்சிட்டோம். மற்றதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். We'll complete most probably one session or I need one more session. That's all. 2 sessionல இதை முடிச்சிடலாம். Is that clear?